ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்லைம் அனிமேக்கு ஈக்குவலான ஒரு அனிமேவை எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு அனிமே தான் இது. தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் ஆஸ் ஸ்லைம் லெவலுக்கு இது வேற லெவலில் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஸ்லைம் அனிமேவை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த அனிமேவை பார்த்து முடிச்சுட்டு பிளேலிஸ்ட்டில் போய் அந்த ஸ்லைம் அனிமேவை செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கதை வேற லெவலில் இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 1. எப்பவுமே ரீஇன்கார்னேஷன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், உடனே ஹீரோ வேற உலகத்துக்கு போவான், காடஸை மீட் பண்ணுவான், எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவா இருப்பான், அவனுக்குன்னு ஒரு தனி ஹேரமே இருக்கும். இப்படிதான் நான் பார்த்திருக்கேன். ஆனா என்னோட இந்த இசைக்கை லைஃப் ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆனது. அதை நீங்களே பாருங்க. இவங்க தான் என்னோட ஹீரோயின்ஸ். எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது? சரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். அது ஒரு நார்மலான டே. எல்லாமே நார்மலா தான் போச்சு. வீட்டுக்கு வந்தேன், நார்மலா டின்னர் முடிச்சுட்டு வந்து எப்பவும் போல படிச்சுட்டு தூங்குனேன். தூங்கும்போது பார்த்தா திடீர்னு நான் எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நமக்கு கதையை சொல்றான். ஆச்சரியமா இருக்கே, நீ பயப்படாம இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒலி வந்து கேட்கவும், நீங்க யாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கடவுள்னு சொன்னா நம்புவியான்னு கேட்கவோ, கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ஒலி வந்து ஒரு உருவத்துக்கு மாறுது. என்னோட பேரு சோகோயாமி. உன்னை ஒரு ஹீரோவா மாத்தி வேற வேர்ல்டுல இருக்கிற காடஸ் கிட்ட நான் ஒப்படைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லவும், என்னது நான் ஹீரோவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, உன்னோட அப்பா அம்மாவே வேற ஒரு உலகத்துல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்னு காட் சொல்லவும், என்ன அது? அட ஆமா, எங்களுக்கு ரிலேஷன் யாருமே கிடையாது, ஆனா வேற வேர்ல்ட்ல இருந்து எங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த வேர்ல்டுல இருந்து அவங்க இங்க வந்ததுனால பதிலுக்கு உங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் தான் திரும்பி போகணும். நீ போகலன்னா உன்னோட சிஸ்டர்ஸ்ல ஒருத்தங்க போக வேண்டியது இருக்குன்னு சொல்லவும், சரி நானே போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரூம்ல சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் நான் டிஸ்போஸ் பண்ணிடுவேன், யாருக்கும் தெரியாது, கவலைப்படாத அப்படின்னு காட் சொல்லவும், உண்மையிலேயே நீங்க தாங்க காடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ கான்ட்ராக்ட்ல நம்ம ஹீரோ சைன் பண்ணி கொடுக்குறான். என்னால முடிஞ்ச லெவலுக்கு உனக்கு எல்லா மேஜிக் பவர்ஸையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஹே காடஸ், ஒரு வார்த்தை கூட சொல்லாம அதுக்குள்ள இவனை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டியே, அந்த காடஸ் கிட்ட கொஞ்சம் பொறுமையாவே நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்லி அந்த சுகயோமி கார்டு சொல்றாரு. உங்களுக்காக இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மறைஞ்சு போறான். ஐயோ கண்ணு குசுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப அந்த காடஸ் முன்னாடி போய் நிக்கிறான். டீமன் கிங்க தடுத்து நீ தான் அந்த உலகத்தை காப்பாத்தணும், அதுக்காக தான் உன்னை வர வச்சிருக்கேன் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு, நீ உங்க அப்பா அம்மா மாதிரி இல்லையே, ரொம்பவும் அசிங்கமாலாம் இருக்குமா மூஞ்சி, உன்ன மாதிரி அசிங்கமான அருவருப்பான ஒரு ஆள்லாம் என் இடத்துல நிக்கவே கூடாது ஷோ அப்படின்னு அந்த காடை சொல்லவும், நீங்க தானே இங்க வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எங்கேயே எதிர்த்து பேசுறியா? இங்க நான் தான் உன்னை வர வச்சாங்கிறதுனால நீ போக போற வேர்ல்டோட லாங்குவேஜ் எழுத்துக்களும் உனக்கு நல்லாவே புரியும், எல்லாரோட லாங்குவேஜும் புரியும், ஆனா ஒருத்தங்களோட லாங்குவேஜ் தவிர இந்த அபச்கோ இதை தவிர்த்து நான் உனக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் எதுவும் தரமாட்டேன். உன்ன மாதிரி ஒரு குப்பெல்லாம் என்னோட பிரசியஸான ஹியூமன்ஸ் கிட்ட போகக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து விலகியேறு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே போட்டுதா. அச்சோ ஆரம்பத்திலேயே நான் சாவ போறேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விழுந்துட்டு இருக்கான். டக்குனு அந்த சுகியோமி கார்டு வந்து நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு, மேல இருந்து நீ கீழே விழுந்தாலும் இறந்து போக மாட்டேன், இடத்துல தான் உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு, இந்த வேர்ல்டுல நீ ரொம்பவுமே பவர்ஃபுல்லானவனா தான் இருப்ப, என்னால முடிஞ்ச எல்லா பவர்ஸையும் நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன். நான் இப்படி வேற வேர்ல்டுக்கு வந்து பேசுறதுக்கு என்னோட மேஜிக்கை நிறைய செலவழிக்க வேண்டியது இருக்கும். இன்னும் பல செஞ்சுரிக்கு நான் ரெஸ்ட் எடுத்து தான் இந்த மேஜிக்கை திரும்ப அடையணும். நான் உனக்கு இந்த வேர்ல்டுல கொடுக்குறது ஃப்ரீடம், நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சிருந்தாரு. நம்ம ஹீரோவா அவருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே திரும்பவும் கீழே விழுறான். அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. சரி அவருக்காக வச்சு நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ 3 நாளா நம்ம ஹீரோ நடந்துகிட்டே இருக்கான். ஒரு பெரிய மவுண்டனை நோக்கி நம்ம ஹீரோ போய்கிட்டே இருக்கான். ஆனா 3 நாள் ஆகியும் மனுஷங்களை மீட் பண்ணல, சாப்பாடு இல்ல, சுவாரஸ்யமாவும் எதுவுமே நடக்கல. 3 நாள் சாப்பிடாம கூட நான் எப்படின்னு உயிரோட இருக்கேன், அது போக என்னோட ஸ்ட்ரென்த் ஒன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி இசைக்கை வேர்ல்டுக்குள்ள வந்தோடனே ஹீரோக்கு ஏதாச்சும் ஹீரோய்க்கா வேலை இருக்கும், ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட சவுண்ட் கேக்குது. அது எந்த பக்கத்துல இருந்து வருது? கண்டிப்பா ஒரு பொண்ணு தான், இந்த பக்கம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப செம ஃபாஸ்டா ஓடி போனா 2 தலை இருக்கிற பெரிய சைஸ் டாக அவசரப்பட்டு வந்துட்டோமா, அவன் இது என்னது ஒரு பன்னிக்குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அந்த டாக் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா ஓடுறான். இவன் எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டாக் நினைக்குது. அது மூஞ்சில ஒரு கிக் விடலாம் நம்ம ஹீரோ போனா அதோட தலையே துண்டா வந்துருது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த பன்னிக்குட்டி அங்க இருந்து பயந்து போடவோ டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு, நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தானே இதை பண்ணேன், நான் நல்லா வந்தாங்க, நான் ரொம்பவே சாதுவானவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கு பேர் தான் சாதுவா அப்படின்னு சொல்லி அந்த பன்னிக்குட்டி பாக்குது. என்னோட பேரு மீசுமி மாக்கட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரின்னு அந்த பன்னிக்குட்டியும் நம்புது. நான் 3 நாளா இந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன், ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு எப்படி போனோம் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வேர்ல்டோட கடைசியில இருக்கிற ஒரு வேஸ்ட்லேண்ட் தான் இது, மனுஷங்களை பார்க்க ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு வா சொல்லவும், அந்த காடஸ் அப்படின்னா உண்மையிலேயே என்ன குப்பை நினைச்சு வேஸ்ட்லேண்ட்ல போட்டிருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். என்னோட பேரு ஏமா, என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், சரி ஏமா உன்னோட வில்லேஜ் எங்கேயாச்சும் பக்கத்துல தானே இருக்கும் நம்ம ஹீரோ கேட்கவும், அது அங்க இருக்கிற மவுண்டனை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன், என்ன பலி கொடுக்கறதுக்காக தான் நான் போறேன், லெவலில் நீங்க என்ன காப்பாத்திட்டீங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஷீனோட மிஸ்ட் இருக்கிறதுனால கிராப்ஸ் எதுவும் எங்க இடத்துல வளர மாட்டேங்கி, ஷீனுக்கு ஆஃபரிங்கா நாங்க எதையாச்சும் கொடுக்கணும், இந்த தடவை இது என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி யமா போறா. இந்த யமாவோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஒரு ஹியூமன் மாதிரி இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கிறா. இசகையில ஃபர்ஸ்ட் காப்பாத்துற பொண்ணு தான் ஹீரோயினா அமையும், ஆனா என் லைஃப்ல அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹியூமன்ஸ்லாம் பயங்கரமானவங்கன்னு கேள்விப்பட்டேன், இவன் எப்படிப்பா நம்ம லாங்குவேஜ் பேசுறான், அதுவும் சாதுவானவனா வர இருக்கானே அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹே ஏமா அந்த பிளேட்லாம் எப்படி பறக்குதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது சாதாரண மேஜிக், எல்லாருமே தான் யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு வா சொல்றா. ஆனா எனக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது, எனக்கு மேஜிக் யூஸ் பண்ண கத்து தெரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளும் சரி ஓகேன்னு
அப்படின்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் நான் பேசிக் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவன் மந்திரங்களை சொல்லி ஃபயரை கொண்டு வரா. சரின்னு இப்ப நம்ம ஹீரோவும் கம் ஃபோர்த் ஃபயர் அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே பெரிய சைஸ் நெருப்பா வருது. ஏங்கப்பா இவ்வளவு பெருசா இது எப்படி இருக்கு? சரி நீ அதை இமேஜின் பண்ணி ஒரு ரவுண்ட் பாலா மாத்து, அப்புறமா டார்கெட்டை நோக்கி தூக்கி எறின்னு அம்மா சொல்லவும், ஸோ அப்படின்னா இமேஜினேஷன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அதை பண்றான். அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா உன்னோட லெவல் தான் என்ன அப்படின்னு கேட்கவும் லெவலா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ முழிக்கிறான். நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு 200 லெவல் இருப்பான், 500 லெவல் இருப்பான்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோல டச் பண்றான். எவ்வளவு லெவல் இருக்கா அப்படின்னு கேட்கவும், நீ லெவல் 1ல தான் இருக்கன்னு சொல்லவோ எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகி போறாங்க. இப்போ அடுத்த நாளாவது பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். ஏமா நீ எனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, நீ கத்து கொடுத்த மேஜிக்கும் நீ கொடுத்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் ரொம்பவோ தேங்க்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நான் பதிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிஸ்டர் இருக்கிற இடத்த நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அங்க வந்திருக்கான். ஏமா கொடுத்த அந்த ஸ்க்ரோல்ல இருந்து நான் நிறைய மேஜிக் கத்துக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கேண்ட் நம்ம ஹீரோ இப்போ மேஜிக் கிரியேட் பண்ணி என்னோட இமேஜினேஷனுக்கு தகுந்தபடி இது மாறும் அப்படிதானு சொல்லி அந்த ஃபயரை இப்போ வில்லா மாத்தி ட்ரைன் மாதிரி இருக்கிற உன்னோட டார்கெட்ல வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபயரை ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ நினைச்சதை விட அவன் அட்டாக் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அச்சோ நான் இதை வேணும்னு பண்ணலீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் பார்த்தா, நீ ஆர்க்குக்காக தானே ஒர்க் பண்ற, எங்களையே நீ அட்டாக் பண்ணிட்டல, எங்களோட கடவுள் ஷியானோட கோபத்துக்கு நீ ஆளாவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா மிஸ்ட் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ பின்னாடி ஏதோ நிக்குது. ஷியானா மிஸ்ட்ல கிரியேட் ஆகுற ஒரு இல்யூஷன்ஸ் தானே நான் நினைச்சேன், இது என்ன இவ்வளவு பெரிய டிராகனா வந்து நிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன தைரியம் இருந்தா என் ஆளுங்களை நீ அட்டாக் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் அட்டாக் பண்ண வருது. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த மிஸ்ட் அதிகமானாலுமே கூட அது எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி கரெக்டா தப்பிக்கிறான். நான் இன்ஸ்டிங்க்ட்ல அதை டாச் பண்ணிட்டு இருக்கேனா இல்லைன்னா உண்மையிலேயே இது என்னோட பவர் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரின்னு இப்ப ஃபயர் பாலை கிரியேட் பண்ணி அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும், நான் ஒரு டிராகன், இந்த சாதாரண ஃபயர் பால்லாம் என்ன எதுவுமே பண்ணாது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அதுக்கு அடிபட்டு வலிக்குது. ஃபயர் என்ன எதுவுமே பண்ணாது, அப்புறம் எப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் யோசிச்சுட்டு இருக்கவும், இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அது மூஞ்சிலே பஞ்ச் பண்றான். நீ ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அப்பர் கட் பஞ்ச் விட்டு அவ்வளவுதான் அந்த டிராகனையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்கும்போது அந்த டிராகன் மேஜிக் யூஸ் பண்ணி ஹாப்பி ஸ்மோக் இல்யூஷன் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ள நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணுது. இதுக்குள்ள மாட்டினா யாராலையும் வெளியவே வர முடியாது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுறா. கசகாவா என்ன சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சைட் போனி டெயில் அவளுக்கு அழகா இருக்குன்னு சொன்னதுல இருந்தே வா சைட் போனி டெயில் தான் டெய்லி போட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மிசுமி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு வா கேட்கவும், என்ன அது நீயா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்கு தோணுது. என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்கவும், இல்ல அப்படிலாம் இல்லை, அது வந்து ஆமா இப்படிதான் அது நடந்துச்சு, அவ அழுதுட்டு தான் இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்கு தெரியுது. என்னாச்சு உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அந்த டிராகன் நம்ம ஹீரோட மெமரிஸ் எல்லாம் பார்த்து இவன் வேற வேர்ல்டுல இருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிடுது. அட இது என்னது பாக்குறதுக்கே ரொம்பவும் சூப்பரா இருக்கு, இதை பத்தி அந்த பையன் கிட்ட கேட்டே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் நினைக்குது. அவ நல்லா பேசுற மாதிரி நம்ம ஹீரோக்கு இல்லியூஷன் தெரிஞ்சாலுமே உண்மை இது அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். இது உண்மை இல்ல, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா நான் அவளை அழதான் வச்சேன். ஹாசகாவா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த இல்யூஷனுக்குள்ள இருந்து இப்ப வெளியே வரான். 2 மீட்டருக்கு என்னால மேஜிக்கை சென்ஸ் பண்ண முடியும், அதை வச்சுதான் நான் அந்த டிராகனை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அந்த இல்யூஷனை உடச்சுக்கிட்டு வெளியே வரான். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அந்த டிராகன் ஷாக் ஆகுது. சரி நம்ம ஹீரோ அந்த டிராகனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனா அது கவுந்து கடந்துக்கிட்டு நாய்க்குட்டிகளை இப்படி தானே கொஞ்சம் ஆசைப்பட்ட என்னையப்போ அப்படி பண்ணு அந்த டிராகன் சொல்லவும், அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உன் மெமரிஸ்ல தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது, சூப்பராகவும் இருந்தது அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவோ, ஐயோ என்னத்தெல்லாம் நீ பார்த்து தொலைஞ்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிடலாமா என்ன சொல்ற அப்படின்னு அந்த டிராகன் கேட்கவும், என்னது கான்ட்ராக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன், மறந்துடாத அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டுதான். கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டா 2 பேரோட பவரும் ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கும், நம்மளோட பவர்ஸையும் நம்மளால ஷேர் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ 50-50 அந்த டிராகன் போட்டு பாக்குது. பட் நம்ம ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். இப்போ 80-20 போடுவோம், அந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகுது. 80-20ல தான் இந்த கான்ட்ராக்ட் ஓகே ஆகுதுன்னா நான் உங்களுக்கு அடிமையா தான் இருப்பேன். சரி இனிமே இந்த இன்வின்சிபிள் டிராகனுக்கு நீங்க தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிராகன் வந்துட்டு ஒரு பொண்ணு உருவத்துக்கு மாறுது. உங்களுக்காக இனிமே ஒர்க் பண்ற மாஸ்டர், நீங்க என்ன சாமுராய்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிரேட் இன்வின்சிபிள் பவர்ஃபுல்னு சொல்லப்படுற அந்த டிராகனே நம்ம ஹீரோவோட பவர்ல 20% தான் இருக்கு. அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லானவனா இருக்கான். எடுத்த உடனே நம்ம ஹீரோ ரொம்ப பவர்ஃபுல்னு காமிக்காங்களே, இது எப்படி சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன். ஆனா போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை ரொம்பவே சூப்பராக போகும். ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இந்த ஓடிட்டு இருக்கிற ஓப்பனிங் சாங் இதுவுமே கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. மூன்லைட் ஃபேண்டசி ஓப்பனிங் சாங் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 2. ஷியான்கிற அந்த டிராகன் கூட சண்டை போட்டு இப்ப நம்ம ஹீரோ அதுக்கு மாஸ்டரா மாறிட்டான். ஆனா அந்த டிராகன் இப்ப ஒரு பொண்ணோட உருவத்துக்கு மாறுது. நீ டிராகனா இருக்க வாமலை ஏறி டிராவல் பண்ணலாம்னு நினைச்ச, பட் பொண்ணு உருவத்துக்கு மாறிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கான்ட்ராக்ட் போடும்போது யார் சைடு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க உருவத்துக்கு தான் மாறுவாங்க. நீங்க ரொம்பவோ பவர்ஃபுல்லா, அதனால தான் நான் ஹியூமன் உருவத்துக்கு மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு மாஸ்டருக்கு எப்பவும் சாமுராய் உண்மையா தான் இருப்பான் அப்படின்னு அவ சொல்லவும், ஹே நீ என் மெமரிஸ்ல இருந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி என் மெமரிஸில் பார்த்த மூவிஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, அதுக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக போடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, என் உடம்பு நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கலாம் மாஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வாங்க மாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு மிஸ்ட் கேட்டை ஓப்பன் பண்ணுறா. இது எதுவும் இல்லியூஷன்ஸ் இல்லையான்னு கேட்கவோ, இல்லை இது என்னோட டமி பிளேனுக்கு போகிறது தான் அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிட்டு போய் பார்த்தா, ஏங்கப்பா இது சூப்பராக இருக்கு, என்ன இடம் நம்ம ஹீரோ கேட்கவோ, அதுதான் எனக்கு தெரியல இது என்ன இடம், ஏன்னா என்னோட டெமி பிளேன் எப்போவோ பிளாக் கலர்ல எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லி அவள் சொல்றா. ஹே இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துல இருந்து பறிச்சு ஃப்ரூட்ஸை கொடுக்குறான். இது சூப்பராக இருக்கு அப்படின்னு ஷீன் சொல்றா. இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பிளான்ஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டோட்டல் இடத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். கிட்டத்தட்ட ஒரு மினி உலகமே அதுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோவா கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டதுனால தான் நம்ம ஹீரோ மெமரிஸ்ல இருக்கிற மாதிரி இப்போ அந்த இடம் கிரியேட் ஆயிருக்கு. மிஸ்கேட் மூலியமா தான் அந்த டெமி பிளேன்குள்ள வர முடியும்னா நம்ம இங்க என்ன பேசினாலும் காடஸ்க்கு கேட்காது. காடஸ்க்கு தெரியாம நான் இந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம நினைச்சா இந்த இடத்துல ஒரு சிட்டியை கூட உருவாக்கலாம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா மாஸ்டர் ஆர்க்க வச்சு ஒரு சிட்டியை உருவாக்கணும்னு நினைக்காரா அப்படின்னு சொல்லி ஷீன் நினைக்கிறா. மார்க்கெட்டோ நல்ல வேலை உனக்கு எதுவாகலையே, அந்த ஷீன் கிட்ட போய் மோதாத, அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஏமா சொல்லவும், அவர் ஆல்ரெடி என்ன அட்டாக் பண்ணி அவருக்கு என்ன சொந்தமாக்கிக்கிட்டாரு, நான் தான் அந்த இன்வென்சிபிள் கிரேட் டிராகன் ஷீன் அப்படின்னு சொல்றா. அவர் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாருன்னு சொல்லவும் யமாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இதுதான் என்னோட பிராக்மெண்ட், இப்பவாச்சு என்ன நம்புறியா அப்படின்னு கேக்குறா. இது கன்ஃபார்மா அந்த இன்வென்சிபிள் டிராகன் ஷீன் தான், இவா எப்படி இங்க அப்படின்னு சொல்லி யமா மயக்க போட்டு விழுந்துருதா. வில்லேஜ் சேஃப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே செலிப்ரேட் பண்றாங்க. அந்த வில்லேஜுக்கு நம்ம ஹீரோ இப்போ ஒரு ஹீரோ ஆயிட்டான். மாக்கட்டும் எங்க வில்லேஜ் நீ காப்பாத்திருக்க ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. நமக்குள்ள இதுக்கு ஃபார்மாலிட்டி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஷீனா அந்த வில்லேஜ்ல சீஃப் மாதிரி இருக்கிற ஒருத்தனும் பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணு ஏமா சாக்ரிஃபைஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டோ இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கானா, அவர் எங்களுக்காக இவ்வளவு தூரம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லவும், அவருக்கு நன்றி கடனா நீ ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன்னா நான் சொல்றதை கேளு, நீங்க ஒரு சூப்பரான இடத்துல வாழ ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. ஆமா ஏன் எல்லாரும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க, நமக்கு பாய் சொல்றதுக்காகவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீங்க ஆசைப்பட்டபடியா ஆர்க் வச்சு டெமி பிளேன்ல ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவ சொல்றா. மேடம் ஷீனோட சாங்சுரிக்கு நாங்க எல்லாரும் வர போறோம் அப்படின்னு அந்த ஆர்க் சொல்லவும், என்ன நடக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க எதனா ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இவங்களை வச்சு நம்மளோட ஃபர்ஸ்ட் சிட்டியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஷீன் சொல்லவும், ஆனா டெமி பிளேன்ல இவங்களை விட்டுருக்கும் போது யாராச்சும் வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படி யாராச்சும் வந்தா அவங்க மூஞ்சிலே நான் ஏற்றி வதப்பேன் அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்றா. ஹே ஷீன் உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இவ ஒன்னும் என்னோட பொண்ணு கிடையாது, என்னோட ஒரு ஃபிராக்மெண்ட் தான் அப்படின்னு ஷீன் சொல்லவோ, இன்னும் உன்கிட்ட எவ்வளவுதான் பவர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு அவ சொல்றா. எங்க வில்லேஜை காப்பாத்தினதுக்கு நாங்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், நீங்க எது சொன்னாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரே செகண்ட்ல மிஸ்டே யூஸ் பண்ணி உங்க எல்லாரையும் டெமி பிளேனுக்கு அனுப்பிடுதா. கவலைப்படாதீங்க மாஸ்டர், நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு சிட்டியை கிரியேட் பண்ணி எல்லாரையும் அதுல சூப்பரா வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. இப்ப நிறைய நாள் போகுது. ஆர்க்கெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வில்லேஜ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வின் மேஜிக் தவிர்த்து மத்த எல்லா மேஜிக்குமே இருக்கு. அண்ட் அதுல வாட்டரோட இன்ஃபினிட்டி தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் லைட் மேஜிக் அண்ட் டார்க் மேஜிக் கூட நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஷீன் நம்ம ஹீரோவோட மெமரிஸ்ல இருக்கிற படம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும், உங்க மெமரிஸை கொண்டாங்க அப்படின்னு கேட்கறா. போதும் நிறுத்தியா, நான் எவ்வளவு நேரம் தான் ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, இந்த இடத்தோட மாஸ்டர் நான் தாங்கிறதுனால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட, நான் ஏன் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க என்னோட மாஸ்டர்ங்கிறதுனால மத்தவங்களுக்கும் மாஸ்டர் தான், சோ ஒரு மாஸ்டரா நீங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவோ, ஓ அப்படின்னா ஒரு மாஸ்டரா நீ என்னோட மெமரிஸை பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோட மெமரியை பிடிச்சிருக்கா. அதுல கேட்கல் வரதை பார்த்துட்டு மீயா மாஸ்டர் எனக்கு உங்க மெமரிஸ் தாங்க அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற மாதிரியே பண்றா. என் மெமரிஸ் நீ எடுத்து வச்சு பார்க்க வேண்டியதுனா எதுக்கு என் மண்டையில இருந்து டைரக்டா பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், ரெக்கார்ட் பண்ணி பாக்குறது, போட்டோ பாக்குற மாதிரி, டைரக்டா பாக்குறது, வீடியோ பாக்குற மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா எவ்வளவு நேரம் தான் நான் இப்படி சும்மாவே உட்கார்ந்துருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி அப்படின்னா நான் எப்படியாச்சும் ஒரு டிவியை ரெடி பண்ண ட்ரை பண்றேன், அப்படியே மீடியா பிளேயரும் தான் அப்படின்னு சொல்லி அவ போறா. டிவி மீடியா எல்லாத்தையும் என் மெமரிஸ்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கா. என் மெமரிஸ் அப்படியே அங்கங்கன்னு போட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவன் ஃபேமிலி போட்டோவை பாக்குறான். என்னோட அப்பா அம்மா இந்த வேர்ல்டுல இருந்து வந்திருப்பாங்கன்னா என்னால நம்பவே முடியல. அட ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட போறேன், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஒரு எல்டன் டார்ஃப் வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. இந்த பிளாக் டிசாஸ்டர் ஏன் இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். என்ன கைஸ் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்கவோ, ஆமா எங்களுக்கு இந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லுது. ஓ இவ்வளவுதானா, சரி நீங்க கொடுத்த இந்த சின்ன ஸ்வாடை வச்சு நான் வெட்ட ட்ரை பண்றேன். காட் சுகியாமி எனக்கு கொடுத்த அந்த பவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அதுதான் காய்.
இந்த பவரை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் என்னோட பிளேட ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்துறேன் அண்ட் இதுக்கு ஃபயர் இன்ஃபினிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை நம்ம ஹீரோ வெண்ண மாதிரி கட் பண்றான். அடுத்து என்னோட பாடியை ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய மரத்தை அசால்ட்டா நம்ம ஹீரோ தூக்கி அந்த இடத்துல வைக்கிறான். உன் கையில என்னாச்சுன்னு கேட்குவான். அடிபட்டிருக்குன்னு அந்த ஆர்க் காமிக்குது. அசால்ட்டா நம்ம ஹீரோ அதை ஹீலிங் பண்றான். மானாவே யூஸ் பண்ணாம எப்படி என்ன ஹீலிங் பண்ணீங்க அப்படின்னு அந்த ஆர்க் கேக்குது. சோ நான் மானா யூஸ் பண்ணாததுனால தான் ஷீனாலேயே என்ன கண்டுபிடிக்க முடியலையா? சுகியாமி நீங்க கொடுத்த பவருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவோட கையில இப்ப அடிபட்டிருக்கு. அதை நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது ஹீலிங் ஆக மாட்டேங்கி. என்ன நானே ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ஷீன் யாரவன் நீ அவனை கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கவும் நான் ஒன்னும் இதை பண்ணல, அந்த பிளாக் டிசாஸ்டர் தான் இதை பண்ணிச்சு, இதுதான் மிஞ்சிச்சு பாருங்க அப்படின்னு அவ காமிக்கிறா. அச்சோ மாஸ்டர் உங்க கையில அடிபட்டிருக்கா, உங்களோட ரத்த வாடகை அது இங்க வரப்போது பாருங்க அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. பார்த்தா ஸ்பேஸை பிரேக் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் டிசாஸ்டர்ங்கிற ஸ்பைடர் இந்த இடத்துக்கு வருது. என் கையில ஒரு அடிபட்டிருக்கிற ஆளை வச்சிருக்கேன், அது போக மத்த ஆட்கெல்லாம் நான் சேஃபா பாத்துக்கிடுறேன், நீங்க அது கூட சண்டை போடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அதுக்கே என்னை விட்டுட்டு தூரமாவே போய்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ அந்த ஸ்பைடர் ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹே ஷீன் ஏதாச்சும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது ஒரு ஏன்ஷியன் மாஸ்டர், அதோட பசி அடங்குற வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு அது சாப்பிடும், அதோட கர்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் சொல்றான். ஈவன் அந்த ஆக்ஸை கூட அந்த ஸ்பைடர் சாப்பிட்டு வச்சிருக்குங்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே ஷீன் நீ ஏதாச்சும் வந்து பண்ணல, நீ ஒரு கிரேட் டிராகன் தானே நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஆல்ரெடி அது கூட சண்டை போட்டிருக்கேன், சண்டை போட்டது வேஸ்ட் தான், ஒரு தடவை என்கிட்ட அடிபட்டு அது அப்படியே தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி நம்ம ஹீரோவை இப்ப ஃபைட் பண்ண ரெடி ஆகுறான். அதோட காலை துண்டா வெட்டி போடுறான். ஒரு ஃபயர் பால மேல சார்ஜ் பண்ணிக்கிட்டே அப்படியே அவனோட ஸ்வாட வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அதோட காலை வெட்டினா அதுக்கு டக்குன்னு ஆல்ரெடி ஹீலிங் ஆயிருக்கு. எத்தனை தடவை நம்ம ஹீரோ அதோட காலை வெட்டினாலும் டக்குன்னு ஹீலிங் ஆகிட்டே இருக்கு. சரி நான் அவனோட ஆரோ வச்சு இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா அட்டாக் பண்றான். அண்ட் இவ்வளவு நேரம் மேல சார்ஜ் ஆயிட்டு இருந்த அந்த ஃபயர் பாலையும் தூக்கி அப்படியே அது மேல போடுறான். அதை அட்டாக் பண்ண ஓடிடுன்னு சொன்னீங்க, இன்னும் ஏன் ஓட மாட்டேங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க அதை அதிகமா டேமேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். ஒரு சாமுராய் மாதிரி நான் என்னோட எதிரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் அதை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. ஒரு டுவார்ஃப் என்னோட வெப்பனாலேயே அதை அட்டாக் பண்ண முடியல, நீங்க எப்படி அட்டாக் பண்றீங்க அப்படின்னு அந்த டுவார்ஃப் கேட்கவும் ஓ நீங்க எல்டன் டுவார்ஃபா, நல்ல வேலை உங்களை காப்பாத்தினது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லி ஷீன் நினைக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிகமா அட்டாக் பண்ணாலுமே அது டக்குன்னு ஹீலிங் ஆகி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பேரியரை உடச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அது குத்திடுது. நம்ம ஹீரோட உடம்புல நிறைய காயம் ஏற்படுது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ரேஜ் மோடுக்கு போறான். என்ன தைரியம் இருந்தா என்னையவே சாப்பிட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகலாம். இப்போ ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த ஸ்பைடரோட உடம்பு துண்டு துண்டா போகுது. இப்போ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் இவ்வளவு நேரம் அந்த டெமி பிளேனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பின்வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரோட பவரை கொஞ்சம் அதிகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷீன் புரிஞ்சுக்கிறா. நம்ம ஹீரோட அட்டாக்லாம் இப்ப ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டுவார்ஃபும் ஷாக் ஆகுறா, ஷீனும் ஷாக் ஆகுறா. நம்ம ஹீரோக்கு நிறைய ரத்தம் போனதுனால நம்ம ஹீரோ இப்ப அப்படியே மயங்கிடுறான். அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை பிடிச்சி சாப்பிட போதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு டேஸ்டான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை, என் பசி ஃபுல்லா அடங்கிடுச்சு, எனக்கு ஒன்று ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நான் காலம் ஃபுல்லா உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லவும் என் மாஸ்டர் விடு அப்படின்னு சொல்லி ஷீன் அது மூஞ்சிலே ஒரு கிக்கு விடுறா. நீ யாரு அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேட்கவும் ஓ நீ என்ன இந்த ஃபார்ம்ல பார்த்ததில்ல, இவர் என்னோட மாஸ்டர், நான் தான் கிரேட் டிராகன் ஷீன், நம்ம சண்டை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இத்தனை நாளா சாப்பிடணுங்கிற வெறி மட்டும் தான் இருந்துச்சு, சோ சாப்பாடு தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. லைஃப் ஃபுல்லா நீ என் மாஸ்டர் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னல, அப்படின்னா என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ இவர் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிடுதியா, என் மாஸ்டரால நம்ம ரெண்டு பேரையுமே கமெண்ட் பண்ண முடியும், ஆனா நீ ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. நீ உண்மையிலேயே அவரோட சர்வெண்ட் தானா, உன் இஷ்டத்துக்கு கான்ட்ராக்ட் போட சொல்றியா அப்படின்னு அந்த ஸ்பைடர் கேட்கவும் நான் பாத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. அந்த ஸ்பைடரோட பவரும் ஷீனுக்கு ஈக்குவலா தான் இருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்பைடரோட பவர்ஃபுல்லா இருக்கான். கான்ட்ராக்ட்ல இப்ப அந்த ஸ்பைடர் தான் சர்வெண்டா மாறுது. அடச்ச உனக்கு பிளாக் ஹேர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷீன் வருத்தப்படுறா. இப்ப நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். நீங்க கொடுத்தது ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு மாஸ்டர், என்னோட பாடி அண்ட் சொல் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பைடர் சொல்லுது. இவ பாக்குறதுக்கு கியூட்டா தான் இருக்கா, ஆமா யாருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவால மத்தவங்கள ஹீலிங் பண்ண முடியும், ஆனா நம்ம ஹீரோக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா தன்னைத்தானே அவனால ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது. அந்த ஸ்பைடர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோக்கு ரத்த வரவும் நம்ம ஹீரோ ரேஜ் மோடுக்கு போவான். ஆனா அப்படி இருந்துமே கூட நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டெமி பிளேன் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரிஸான சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகேமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 3.
நம்ம ஹீரோ மேலே ஹீலிங் மேஜிக் ஒர்க் ஆக மாட்டேங்கி இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஏமா மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஹீலிங் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ எந்திரிச்சதும் ஆமா நீ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்குறான். நான் தான் அந்த பிளாக் ஸ்பைடர் அப்படின்னு வா சொல்கிறா. என்னது என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டியா, ஆனால் அதுக்கு என்னோட விருப்பமும் இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் உங்களோட சர்வெண்ட் தான், நீங்கள் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. ஏன் பெர்மிஷனே இல்லாமல் ஏன் கான்ட்ராக்ட் போட விட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பெரிய சைஸ் ஸ்பைடராகவே அவள் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல, அதுக்கு தான் ஹியூமன் ஃபார்முக்கு மாற அப்படி பண்ணேன் அப்படின்னு ஷீன் சொல்கிறா. அந்த பொண்ணோட கார்ஸ்னால தான் அப்படி ஆயிருந்துச்சு. அந்த கார்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணி இப்போ அவளோட ஒரிஜினல் ஃபார்முக்கே மாறிட்டு தான் சொன்னாங்க. நான் ஒரு எல்டன் டார்ஃப், எங்களால் வெப்பன்ஸை வேற லெவலில் கிரியேட் பண்ண முடியும், உங்களோட இந்த லேண்டுக்கு எங்க ஆட்களும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்ஃப் கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்கிறான். பிளாக் ஸ்பைடர் கிட்டே இருந்து காப்பாற்றிருக்கீங்க, நாங்கள் கண்டிப்பாக லாயலாக இருப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி நீங்கள் வந்து தங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும். என்ன டக்குன்னு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். இதில் என்ன இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்கள் எங்கள் தகுனா ஃப்ரீயெல்லாம் தங்க முடியாது, எங்களுக்காக வெப்பன்ஸை செஞ்சு கொடுக்கணும், மேபி நீங்கள் ஃபியூச்சரில் டேக்ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஷீன் சொல்கிறா. அதுக்கும் அவன் ஓகே அப்படின்னு சொல்கிறான். இந்தாங்க இந்த டிராகன் ஷெல்லை வச்சுக்கோங்க, உங்க ஆளுங்க ஈஸியாக அந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஷீன் கொடுக்குறா. இவங்க நல்லாவே பேரம் பேசுறாங்க, ஒரிஜினல் புரோக்கர்ஸே தோத்து போயிருவாங்க போலியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ டெமி பிளேன்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்த தேடி போய்கிட்டு இருக்கான். தூரத்தில் ஒரு ஹியூமன் வில்லேஜ் இன்னைக்கே போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணும்போது ஷீன் வந்து ஒரு ரொம்பவும் முக்கியமான விஷயம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அந்த டெமி பிளேன்கே கூட்டிட்டு போறா. எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க புதுசா ஒரு பேர் வைக்கணும், ஏன்னா எல்லாரும் எங்களை எப்படி கூப்பிடுன்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்லுவோம். இதுக்காக என்ன கூப்பிட்டுன்னு கேட்கவும், இதுக்காவா, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. ஷீனுங்கிறதே உனக்கு நல்ல பேர் தானே, உன பிளாக் ஸ்பைடர்னே கூப்பிடலாமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க தான் எனக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் எனக்கு வைங்க மாஸ்டர், அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு பேர் வச்சாதான் நம்ம பேசினபடியே நான் ஒன்று அவர் கூட ஃபர்ஸ்ட் படுக்க விடுவேன் அப்படின்னு சொல்லி ஷீன் சொல்றா. என்னடா பேசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி ஒரு பேர் தானே வைக்கணும், என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவோ, ஒரு நாளை இதுக்கே கடத்திடுவீங்க போலியா அப்படின்னு ஷீன் சொல்றா. டோமவே எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் உமன் சாமராயோட பேர் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் நினைச்சது கரெக்ட் தான், அப்படின்னா பொண்ணுங்களையும் சாமராய் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ பாடி இப்போ க்ளோ ஆகுது. பாடி ஏன் க்ளோ ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நேம் வச்சா என்னோட மேஜிக் பவர் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஷீன் சொல்றா. எனக்கு ஒரு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் ஸ்பைடர் சொல்றா. உனக்கு என்ன பேர் வைக்கலாம், நீ இவ்வளோ நாளா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறந்து போயிட்ட, இப்பதான் புதுசா லைஃபை ஸ்டார்ட் பண்ற, ஸோ ஜீரோ மியோ இதுதான் உன்னோட பேரு, நீ இப்பதான் லைஃபை புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி, ஸோ ஜீரோ அப்படிங்கிறதும் எனக்கு ப்ரிஃபரபிளான வாட்டர் எலமெண்ட், ஸோ வாட்டர் இந்த பேரை சேர்த்து தான் மியோன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எனக்கு உங்களுக்கு ப்ரிஃபரபிளான வாட்டர் எலமெண்ட் பேரை எனக்கு வச்சிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்னதான் ரொம்பவோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவும் ஹாப்பி ஆகுறா. என்ன இது தெரியாத புது ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இனிமே என்னோட பேரு டோமவே அண்ட் என்னோட பேரு மியோ, இனிமே நீங்க இப்படிதான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. மாஸ்டரை எப்படி கூப்பிடலான்னு மெஜாரிட்டி ஓட் வச்சு முடிவு பண்ணுவோம். மை லார்ட் அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சீர் அப் பண்ணுங்க, யங் மாஸ்டர்னு கூப்பிடணுங்கிறவங்க எல்லாம் சீர் அப் பண்ணுங்க, அரசேன் கூப்பிடணுங்கிறவங்க எல்லாம் சீர் அப் பண்ணுங்க. ஓகே முடிவாயிடுச்சு, இனிமே நீங்க யங் மாஸ்டர் நாங்க உங்களை எப்படி கூப்பிடணும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு மியா கேட்கவும், ஆல்ரெடி எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மற்றவங்களை பார்க்கவோ எல்லாரும் அந்த பேர் போட்டுருக்கு, சரி அப்படியே கூப்பிடுங்கன்னு சொல்லவோ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சீர் அப் பண்றாங்க. எல்டன் டார்ஃப் வந்து அவனோட வில்லேஜ் சீஃபை கூட்டிட்டு வந்திருக்கான். யங் மாஸ்டர் நீங்க பாக்குறதுக்கு ஹியூமன் மாதிரியே தெரியலையே, காடஸ் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு அவன் கேட்கவும், என்னது அந்த காடஸா, அவன் அசிங்கமா இருக்கன்னு சொல்லி என்ன வேஸ்ட்லேண்ட்ல தூக்கி போட்டுட்டா, அவளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா ரொம்பவும் நல்லது, நாங்க உங்களுக்கு லாயல்ட்டியா ஒர்க் பண்ணுவோம் யங் மாஸ்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுதான் என்னோட ஃபாலோவர்ஸ் லிசர்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. உனக்கு ஃபாலோவர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஒரு இன்வின்சிபிள் டிராகன் மறந்துட்டீங்களா, எல்லாரும் யங் மாஸ்டருக்கு வணங்குங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ எல்லாருமே வணங்குறாங்க. யங் மாஸ்டர் இவங்க தான் என்னோட ஃபாலோவர்ஸ் ஆல்கே, நீங்க கொடுத்த சாப்பாட்டுல எல்லாருமே பலன் அடைஞ்சாங்க அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஸ்பைடராவா குத்திட்டு அதுக்கு அசால்ட்டா ஹீலிங் ஆகுறத காமிக்கிறா. உங்க பாடி அண்ட் சொல் எல்லாமே யங் மாஸ்டருக்கு தான் சொந்தம் சரியா அப்படின்னு சொல்லவோ எல்லாரும் வெக்கப்படுறாங்க. முடியாதுன்னு சொல்றவங்கள நான் இங்கேயே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு மியா சொல்றா. யங் மாஸ்டர் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் ஒருத்தி சொல்லவும், ரொம்ப சந்தோஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. ஒரு லீடரா அவங்க முன்னாடி என்ன பேசுறதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அவங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ரெண்டு பேரும் சொல்லிருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். டெமி பிளேன்ல இருந்து வெளியே வந்து இப்போ ஹியூமன் வில்லேஜ் கிட்ட போறான். ஒரு ஹியூமனை பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ கிட்டக்கு போவோம், ஐயோ மான்ஸ்டர் அப்படின்னு பயந்து ஓடுறா. என்னது மான்ஸ்டரா, ஒருவேளை என் பின்னாடி ஏதாச்சும் மான்ஸ்டர் நிக்குமோ நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா எதுவுமே இல்ல. அவளுக்கு தெரிஞ்ச வேற யாரையோ நான் ஞாபகப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப போறான். வில்லேஜே போருக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. ஏங்க நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னு அந்த ஹியூமன்ஸ் பேசுறது இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு கேக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, எல்லா பேசுறது எழுதுறதோ புரிய ஒருத்தங்களோட தவிர அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. ஹியூமன்ஸ் லாங்குவேஜ் மட்டும் புரியாதபடி நம்ம ஹீரோக்கவா பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ இப்ப சோகத்துல வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப அம்மா வந்து நடந்ததை கேள்விப்பட்ட யங் மாஸ்டர், உங்களுக்கு உண்மையிலேயே காமன் தெரியாதா அப்படின்னு கேட்கவும், எனது காமனா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஹியூமன் லாங்குவேஜ் தான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. லாங்குவேஜ் விட்டத்துல அவங்க எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாங்க, என் மூஞ்சின்னு அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், உங்க மூஞ்ச பார்த்தா அப்படின்னு சொல்லி டோம
ரொம்பவே சிரிக்கவோ டம்முன்னு நம்ம ஹீரோ கொட்டிருந்தான். உங்க உடம்புல இருந்து வர ஆறாவை பார்த்து தான் எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 7 டீமன் கிங் ஒரே நேரத்துல வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் டோமவே சொல்றா. உங்களோட மேஜிக் பவரை உள்ள இழுத்து கம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோவோ ட்ரை பண்றான். சூப்பரா பண்றீங்க மாஸ்டர், இப்போ ஒரு டீமன் கிங் கம்மியான மாதிரி தெரியுது அப்படின்னு மியா சொல்லவும், நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டுவார்ஃப் கிட்ட நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்கறான். நான் காமன் லாங்குவேஜை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு போறேன், என்னோட மேஜிக் பவரையோ கம்மியாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ காமன் லாங்குவேஜ் படிக்கிறான். சிம்பிள் விஷயம், இதை கூட படிக்க முடியலையா அப்படின்னு டோமவே காமன் லாங்குவேஜ்ல நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணுவோம். எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் திட்டுறான். உங்க மானா பவரை கம்ப்ரஸ் பண்றதுக்கு இந்த ரிங்கை நீங்க கையில எடுத்து போடணும், ஆனா இதை போட்டா நீங்க இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. உங்க மானா பவரை இது மொத்தமா உறிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோ கையில போட்ட அடுத்த செகண்டே அதை வெடிக்குது. உங்களை கொல்ற லெவலுக்கு பவர்ஃபுல்லா இதை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் போறான். நம்ம ஹீரோவால காமன் லாங்குவேஜ் ஒழுங்கா பேச முடியல. பேசாம நான் இப்படி எழுத்தாவே காமிச்சா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். புது ரிங்க அந்த டுவார்ஃப் செஞ்சு கொண்டு வந்திருக்கான். இதை நம்ம ஹீரோ போடுவோம், அது வெடிக்கல அண்ட் மானா பவரையும் உரியுது. இதோட லிமிட் அதை அடைஞ்ச உடனே அந்த ஸ்டோன் ரெட் கலர்ல மாறிடும். அப்ப நீங்க வேற போடணும் அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்லுது. எஸ், நான் ஹியூமன்ஸ் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ போறான். ஆல்ரெடி அவங்க என்ன பார்த்துட்டாங்க, மாஸ்க் போட்டதுனால யாருக்கு இப்ப அடையாளம் தெரியாது. ஆமா, நீங்க 2 பேரையும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, ஒரு சாமராய் எப்பவோ சாமராய் சூட்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. இது என்னோட புது அவுட்ஃபிட்னு தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும், இதுவும் உனக்கு அழகா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் எப்பவோ இதையே அப்ப போட்டுக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. டெமி பிளேன்ல இருக்கிற பழங்களை எடுத்துட்டு வந்து மெர்ச்சன்ட் மாதிரி இந்த சிட்டிக்குள்ள இவங்க நுழைறாங்க. ஒரு சின்ன பொண்ணு இவங்களை நோட்டீஸ் பண்றா. இங்க இருக்கிற எல்லாருமே இவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இதெல்லாம் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லவும், அழகா இருக்கிறவங்களே ஆவரேஜ்னு சொன்னா அப்ப நாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சரர் கில்டுக்கு நம்ம ஹீரோ ரெஜிஸ்டர் பண்ண போறான். ரிசப்ஷனிஸ்ட் கூட கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவை பார்க்க சந்தேகமா இருக்கிற மாதிரியா அவ பார்க்கவும், இவர்கிட்ட பார்த்து பேசுங்க, ஏன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு நெக்ஸ்ட் ஓனர் ஆக போறவர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. இவரோட கர்ஸ்னால இவரால பேச முடியாது அப்படின்னு டோமவே சொல்றா. இப்ப எழுத்து மூலியமாவே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசுறான். இதுதான் அட்வென்ச்சரர் கில்டோட மேப், இதுல நீங்க ஈல தான் ஆரம்பிக்கணும். அப்படியே படிப்படியா முன்னேறி ஹையஸ்ட் ரேங்கிங்க்கு நீங்க போவீங்க. சில குவெஸ்ட் நீங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனா உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும். சில கிளைண்ட்ஸ் உங்களை ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க, அந்த குவெஸ்ட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, பட் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகாது. சரி, உங்ககிட்ட மெர்ச்சன்ட் லைசன்ஸ் இருக்கும்ல நான் கேட்கவும், அதை நான் தொலைச்சிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த சிட்டிலேயே ஒரு மெர்ச்சன்ட் லைசன்ஸ் கடை இருக்கு, அங்க போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவங்க லெவல் அளந்து பார்த்தா டோமவே அண்ட் மியாவோட லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு. லெவல் 1000 வரைக்கும் மெஷர் பண்ற அந்த ஸ்க்ரோலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில கொடுக்குறாங்க. டோமவே 150ல இருக்கா, மியா வந்துட்டு லெவல் 620ல இருக்கா. என்னது நான் கம்மியா இருக்கா, ரீமேட்ச் வாங்கி இன்னொரு ஸ்க்ரோல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டோமவே காமெடி பண்றா. அவங்களுக்கு இப்போ அட்வென்ச்சரர் லெவலில் கொடுக்குறாங்க. ஆமா, இருக்கிறதுலே ஹை லெவல் அட்வென்ச்சரர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நெக்ஸ்ட் லெவல் அட்வென்ச்சரர் ட்ரிபிள்எஸ் லெவல் 940 சோஃபியா பால்கா. அவ ஒரு டிராகன் ஸ்லேயர்னு சொல்லவும், எந்த டிராகனை கொன்னா அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கறா. லான்சர் அப்படின்னு அந்த லேடி சொல்லவும், ஓ அந்த முட்டாளா அப்படின்னு சொல்லி டோமவே நினைக்கிறா. சோஃபியா பால்கா தான் ஹையஸ்ட் ரேங்கிங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். இப்போ நம்ம ஹீரோ லெவல் அளந்து பார்த்தா லெவல் 1ல தான் நம்ம ஹீரோ இருக்கான். இப்போ ஒரு ஹோட்டல்ல அவங்க ரூம் எடுத்து தங்குறாங்க. ஒரு நைட்டுக்கு 6 கோல்டு காயின்ஸ் வரும் சார் அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்லவும், காப்பர் காயின் 1000 yen, சில்வர் காயின் 10,000 yen. 6 கோல்டு காயின் ரொம்ப அதிகமே நம்ம ஹீரோ யோசிக்கவும், நான் ஒரு ஹை லெவல் அட்வென்ச்சரர், என்னையவே ஏமாத்தலான்னு பாக்கியா, உண்மையான ரேட் என்ன அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கவும், சாரி மேடம் தப்பா கால்குலேட் பண்ணிட்டு 2 கோல்டு காயின் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். ஒரு தண்ணி பாட்டில் கூட இங்க 200 காப்பர் காயின் வருது, இங்க ரேட் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடம் அப்படிதான் மாஸ்டர், மாற்றத்துக்கு நீங்க பழகிக்கிடணும் அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. அப்புறம் டோமவே நம்மள ஃபாலோ பண்றவங்களை என்ன பண்ணலான்னு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ நீங்களும் நோட்டீஸ் பண்ணீங்களா, நம்ம மெர்ச்சன்ட்ங்கிறதுனால நம்ம கிட்ட திருட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நம்ம பொருட்களை இன்னைக்கு நைட் நீதான் பாத்துக்கணும்னு சொல்லுவோம். என்னது நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. நைட்டு திருடுறதுக்காக வராங்க. டோமவே அதை நோட்டீஸ் பண்றா. மாஸ்டர் கூட தனியா டின்னருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மியா ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அப்போ ஒரு சின்ன பொண்ணு அவங்க கிட்ட வரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நிறைய டீடைல்ஸ் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓரளவு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் சின்ன சின்ன டீடைல்ஸை மட்டும் மிஸ் பண்ணிருந்தேன். ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ஸா இருக்கிற எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கரெக்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். கதை எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 4. என்னோட பேர் மாக்கட்டோ, இதுதான் என்னோட இசக்காய் லைஃப். நான் நினைச்சதை விட இது ரொம்பவே தான் மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறா.
நான் என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, இவ தொலைஞ்சு போயிட்டான்னா என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட என்னாச்சுன்னு விசாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மியா கிட்ட காமிக்கிறான். ஹே, தேவையில்லாம எதுக்கு எங்க வழியில குறுக்க வர அப்படின்னு சொல்லி மியா கேட்கவும், கொஞ்சம் எங்க வா, ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவ அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுவோம். ஆனா நம்மளோட டேட்டிங்ல அவ குறுக்க வந்தால, நானே கொஞ்ச நேரம் தான் உங்க கூட தனியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. உனக்கு என்னாச்சு, ஏன் இங்க தனியா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இப்ப நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எவ்வளவு நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையுமே ஒருத்தன் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். என்னோட சிஸ்டரை காணுமா, என்ன வீட்ல இருந்து துரத்திட்டாங்க அப்புறமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். பயப்படாம பொறுமையா பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ரீனான், என்னோட சிஸ்டரை காணும், வேலை தேடியவா பேருதா, ஒரு மாசமா அவ திரும்ப வராததுனால நாங்க இருந்த வீட்டை விட்டு இப்ப என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. நான் நினைச்சதை விட அந்த டவுன் கொஞ்சம் மோசமாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். திருடங்க வந்திருக்காங்க, அவங்கள பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாம ஸ்வாட வச்சுதான் டோமாவே அட்டாக் பண்றா. நான் இவ்வளவுக்கு பின்வாங்க தான் செய்யறேன், அதுக்கே இவனுக்கு எவ்வளவு தூரம் தள்ளி போய் இவ்வளவு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு சரி ஸ்வாட மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட வச்சு அவங்க கத்திய வெட்டுறாங்கிற பேர்ல ஆளுங்களையே துண்டா வெட்டிடுறா. திருடங்கள்ல பயந்து ஒருத்தங்க ஓடவும் டக்குன்னு போய் வயிற்றுல லைட்டா அடிச்சு மயங்க வச்சுட்டு, அப்பாடா இவனையாச்சும் உயிரோட பிடிச்சனே அப்படின்னு அவ ஹாப்பி ஆவரா. உன்னை என்ன பண்ண சொன்னா, என்ன பண்ணி வச்சிருக்க, எல்லாரையும் கொலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்ச அவளை திட்டிட்டு இருக்கான். யார் இந்த திருடங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலான்னு பார்க்கும்போது, மாஸ்டர் அங்க பாருங்க அது ஒரு பொண்ணு டோமாவே சொல்லவும், பொண்ணு பையன் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ தானே தூக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். இப்போ ரீனா நாங்க வரவும் நம்ம ஹீரோ அவளை திட்டுறது நிப்பாட்டவோ, ஹே ரீனான்றப்போ தேங்க்ஸ், ஒன்னாலதான் மாஸ்டர் எனக்கு லெக்சர் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி டோமாவே ஹாப்பி ஆவரா. நான் என்ன சாப்பிடுறது, எங்க தூங்குறது அப்படின்னு அவ கேட்கவும், ஹால்ல ஒரு சாப்பாடு இருக்கு, அதுக்கப்புறமா அங்க ஒரு பெட் இருக்கு, அங்க போய் தூங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதெல்லாம் என்னோடதாச்சு அப்படின்னு டோமாவே வருத்தப்படுறா. ஓ ரொம்பவே தேங்க்ஸ் மாஸ்டர் இல்ல மிஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், எப்படினாலும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் பிரதர் அப்படின்னு வா சொல்றா. இதுதான் தொலைஞ்சு போன என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. நீ சூப்பரா டிராயிங் பண்ணிருக்க அப்படின்னு டோமாவே சொல்றா. அவ போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு இப்ப வெளியே வரவும் கொஞ்சம் சோகமா இருக்கிறா. டோமாவே கொலை பண்ண ஆளுங்களா மியா போய் சாப்பிட்டு வந்துருதா. திருட வந்தவங்க மெமரிஸ்ல இருந்து ரீனானோட சிஸ்டரை கடனுக்காக கடத்தி வச்சிருக்காங்கிறது தெரிய வருது. அவ இருக்கிற லொகேஷனும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. மாஸ்டர் அந்த ஆளுங்கெல்லாம் சாப்பிட ரொம்ப கேவலமா இருந்தாங்க அப்படின்னு மியா சொல்றா. ரீனானோட சிஸ்டரை உடனே காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ உயிரோட இருக்காளோ என்னமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்பவே கிளம்பி போங்க, அவளை போய் காப்பாத்துங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே யங் மாஸ்டர், கண்டிப்பா நாங்க அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம், ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும், சாமராய் லேடியா நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா இது அவளா இருக்காதுன்னு தெரியும், ஆனா பாக்குறதுக்கு அவளே மாதிரியே இருக்கா, ஹாசகாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். யங் மாஸ்டர் எப்பவோ பொறுமையா கரெக்டா திங்க் பண்ணுவாரு, ஆனா இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், யங் மாஸ்டரோட மெமரிஸ்ல அந்த ரியானோட சிஸ்டர் மாதிரியே நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும், என்னது நீ யங் மாஸ்டரோட மெமரிஸை பாப்பியா அப்படின்னு சொல்லி மியா ஷாக் ஆயிட்டு எனக்கும் காமிக்கணும் அப்படின்னு கேட்கிறா. யங் மாஸ்டர் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா நான் அதை பண்றேன், இந்த விஷயத்துல நீ யங் மாஸ்டருக்கு ப்ரூஃப் பண்ணு, ஏன்னா இதுல அவரு ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. ரீனானோட சிஸ்டரை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ கேட்கவும், இந்த ஃப்ரூட்ஸை வைக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பெரிய மெர்ச்சன்டோட பையன் சொல்றீங்க, உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதான்னு அவ கேட்கவும், நீ நல்லாவே ஓட்டுற, உன் சிஸ்டர் இதை நினைச்சு பெருமைப்படுவான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ கொஞ்சம் சோகமாகறா. நமக்கு இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு நான் அட்வென்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரீனோட அக்கா போயிருப்பா. பட் அடிப்படை திரும்ப வரா, என்னால கடனை அடைக்க முடியல, நீ இங்க இருந்து போயிரு, இந்த பிரச்சனை எல்லாம் என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லி ரீனோட சிஸ்டர் அவளை அனுப்பி வைக்கிறா. இவளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவளுக்கு ஒரு தங்கச்சி உண்டு இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு போறாங்க. ரீனன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடவும் ஒருத்தன் அவளை பிடிச்சிருதான். இவங்க நடந்து போற அதே இடத்துக்கு கீழே தான் ரியானோட சிஸ்டரும் இருக்கா. என்னோட ஃபேமிலியில எல்லாருமே அட்வென்ச்சரர்ஸ், எங்க ஃபேமிலி ட்ரெஷரான அந்த ஷார்ட்ஸ் வார்டன் அடையாளம் தான் போனேன், ஆனா என்னால அதை பண்ண முடியல, நான் இங்கே தான் சாக போறேனா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கவும், நல்லவேளை இவ உயிரோடு தான் இருக்கா, யங் மாஸ்டர் கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு, இதை பண்ணா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை ஹீலிங் பண்றாங்க. அட என்னால இப்ப அசைய முடியுது, ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இந்த கதை என்ன போட்டி இருக்கு, இது என் வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி மியா அதை அப்படியே மொத்தமா எரிச்சிருதா. இந்த பக்கம் வா சீக்கிரம் அப்படின்னு டோமாவே கூப்பிடுறா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் வந்து கேக்குறான். நம்ம ஹீரோ கொண்டு வந்த ஃப்ரூட்ஸை 500 கோல்டு காயினுக்கு வித்துட்டான், இந்த பர்சன் யாரு, அது என்ன வகையான ஃப்ரூட், 500 கோல்டு காயின் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரியான் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவளை தொடமா அவ பயந்துருதா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, இதை போயிட்டு வந்ததா அப்படின்னு அவ பார்க்கவும், இவளுக்கு வீடே கிடையாதுன்னு சொன்னா, இவளுக்கு சமாளிக்க கூட ஒழுங்கா தெரியல, இவளை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க என்னெல்லாம் நடக்குது, அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கிறத பாக்குறான். ரியான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அவன் ஒரு சாதாரண பணக்கார பையன், அவன் கிட்ட இருக்கிற அந்த 500 கோல்டு காயினை எடுத்துட்டு வா, உங்க அக்காவோட கடனும் அலைஞ்சிரும், நான் அவளை ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவங்க என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், உன்னோட சிஸ்டர் அப்படின்னா உனக்கு வேண்டாமா, உங்க கடனும் முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா என்கிட்ட அவங்க ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு சரி நான் திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஒரு சின்ன பொண்ணை இப்படி பண்றானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ யாரும் டோமாவை கேட்கவும், இங்க இருக்கிறதுலே நான் தான் ஹை லெவல் அட்வென்ச்சரர் அப்படின்னு வந்தவன் சொல்லவும், ஓ நீ இவளை காப்பாத்த வந்திருக்கியான்னு டோமாவை கேட்கிறா. என்னை கடத்தி வச்சதே அவன் தான் அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. பாஸ் ரியானை விட்டு அந்த பையன் கிட்ட வேலையை முடிக்க சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஒருத்தன் சொல்றான். ஒரு அட்வென்ச்சரரா நீ எப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டோமாவை கேட்கிறா. உங்க ரெண்டு பேரையும் நான் அன்னைக்கு அட்வென்ச்சரர் கில்டுல பார்த்தேன், உங்க லெவலை நீங்க எப்படியா சேட்டிங் பண்ணி அதிகமா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லவும், சிட்டிக்குள்ள ரீசெண்டா தான் ஒரு பெரிய லெவல் மான்ஸ்டர் வந்துச்சு, நீங்க ஹை லெவலா இருந்தா உங்களை தான் போய் அதை பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்டவன் சொல்லவும், கண்டிப்பா எங்களால அதை தோக்கடிக்க முடியாது
முடியாது அப்படின்னு சொல்லி டோமாவேவும் மியாவும் சொல்றாங்க. ஏன்னா அவன் நம்ம ஹீரோவை தான் மென்ஷன் பண்றான். அதுக்கு தான் சொல்றான், நீங்க ரிஸ்க் எடுக்காம ஏன் டீம்ல சேர்ந்துருங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு அவங்க கேக்குறாங்க. அந்த மாஸ்க் போட்டு கேவலமா இருக்கிற அவனுக்கு கீழே ஏன் வேலை பாக்கீங்க, அவனை விட உங்களுக்கு இதுல அதிகமாவே காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யங் மாஸ்டரை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. கேவலமா இருக்கான் அவன், மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா, அதுலயும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கன்றாவியா இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கவும், இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரே பஞ்சு தான் அவ்வளவுதான் பார்த்தா அவன் பேரியரை வச்சு அசால்ட்டா தடுத்துருதான். இது ஹை லெவல் மேஜிக் பேரியர், இது இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் யோசிக்கிறா. ஹே, எங்க ஹோட்டல் முன்னாடி எல்லாம் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் துரத்தவும், அவ என்னோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஹை லெவல் அட்வென்ச்சரர் கூட இருந்தவங்க தான் நீங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். என்ன முக்கியமான ஃப்ரெண்டுன்னு இவர் சொன்னாரு, இவருக்கு போய் நான் துரோகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அலறா. கவலைப்படாத, உன்னோட சிஸ்டர் கிடைச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஏதோ தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறான். நம்ம பின்வாங்கினது போதும், மாஸ்டரை பத்தி தப்பா பேசினா என்ன நடக்கும்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டோமாவேவும் மியாவும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அவன் பேரியரா அசால்ட்டா டோமாவே உடச்சிருதா. என்ன மியா, நீ சண்டை போட வரலையா அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கவும், என் வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லி அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு அவ அடிச்சுட்டு, யங் மாஸ்டரை பார்த்தா கேவலமா இருக்காருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த லீடரை போட்டு இப்போ மியா அடி நடிச்சுட்டு, இது போதும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருதா. ரியானை வச்சு ஏதோ பிளான் பட்டான்னு சொன்னீங்க, என்னது அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கவும், எங்க லீடர் சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் பண்ண, நீங்க என்ன விட்டுருங்க, ஹஹா ஏமாந்தியா அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண போகவும், டோமாவே இல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றா. டோமாவேவும் மியாவோ அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொளந்து கட்டுறாங்க. அங்க ஆல்ரெடி அடைச்சு வைக்கப்பட்டிருந்தவங்களோ யாரையவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை போடுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே குட்டியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கவும், மியா அந்த டோட்டல் இடத்தையே இப்ப படிக்க வைக்கிறா. யாருப்பா இவங்க ரியான் யோசிச்சிட்டு இருக்கும்போது, சொல்லுங்க மதியாதையா நிப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்றான். அவனையும் இவங்க அசால்ட்டா அடிச்சுட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யங் மாஸ்டரை கிண்டல் பண்ணா இதுதான் தண்டனை, என்ன மியா பத்தல, உன்னை விட நான் தான் அதிக ஆளுங்களை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும், நான் தான் நிறைய பேரை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. உடனே டோமாவே ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணிட்டு, என்ன இப்ப நான் தானே நிறைய அட்டாக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கவும், ஆமா அப்படின்னு என்னோட சிஸ்டர் தலையாட்டுறா. உடனே மியா அட்டாக் பண்ணிட்டு, இப்ப நான் தான் அதிகம்னு சொல்லவும், ரெண்டு பேரும் இந்த டவுனை தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. என்னோட அட்டாக் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்னும் அதிகமா அட்டாக் பண்ணி அந்த டவுனையே காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீனோட சிஸ்டர் அவகிட்டயே வந்து சேர்றா. ரியானோட சிஸ்டரை பார்க்கவோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. பரவாயில்ல, எதுக்கு நன்றி இல்லாம் அப்படின்னு சொல்லி டோமாவேவும் மியாவும் சொல்றாங்க. எங்களுக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், இவளோட ஹேர் கலர் தவிர்த்து மத்த எல்லாமே அப்படியே பாக்குறதுக்கு ஹாசகாவா மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா மியா, உன்னால வெப் ரெடி பண்ண முடியும்ல நம்ம ஹீரோ கேட்கும். ஆமா மாஸ்டர் அப்படின்னு வெப் ரெடி பண்ணி கொடுக்குறா. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ பாதை வச்சு கட்டி போட்டுட்டு டார்க் கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ஆரோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி கூட்டிட்டு வாங்கன்னா மொத்த டவுனையும் அழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆரோ ஓட்டி இவங்களை வெளியே அனுப்புறான். காப்பாத்தி கூட்டிட்டு வர சொன்னா மொத்த டவுனையும் அழிச்சு வச்சிருக்காங்களே, என்னோட இசைக்கை லைஃப் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்லியிருப்பேன். அதுலயுமே சில விஷயங்கள் நீங்க பார்த்தே புரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெயின் அந்த அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி நம்ம ஹீரோ கிட்ட காசு திருட தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுமே கூட நம்ம ஹீரோ ரெயினுக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சிருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே ஒரு சாதுவான கேரக்டர் அப்படிங்கறத இதுல நமக்கு காமிச்சிருப்பாங்க. காப்பாத்திட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா டோமாவேவும் மியாவும் அந்த சிட்டியவே அழிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வர சீன்லாம் செம காமெடியா இருக்கும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில பேர் வந்துட்டு நியூ ரிலீஸ் அனிமேவை போட சொல்லி கேட்குறீங்க. அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நானே கண்டிப்பாக அதை போட்டுருவேன். ஸோ கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 5. என்னோட இந்த இசைக்க லைஃப்குள்ள நான் வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு. இடத்துல இருக்கிற ஹியூமன்ஸ் மாதிரியே தான் இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் இதில் சில டமி ஹியூமன்ஸும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஹியூமன்ஸை மட்டும்தான் அந்த காடஸ் ரொம்பவும் ஸ்பெஷலாக பார்க்குறா. டெம்பிளில் ரொம்ப நேரம் வழிபடுறது மூலியமாகவே ஒருத்தங்களால ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட முடியுது. அண்ட் இந்த வேர்ல்ட டீமன்ஸோட பிரச்சனைகளும் இருக்கு. காடஸ்க்கு என்ன பிடிக்காதுங்கிறதுனால நான் ஹியூமன்ஸ் கிட்ட நெருங்க முடியாதபடி பண்ணிட்டாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே மீறி ஒரு வழியாக நான் ஹியூமன் சிட்டி இருக்கிற இடத்துக்கு போனேன். என் கூட இருக்கிற ஹீரோயின் சண்டை போடுறாங்கிற பேரில் டோட்டல் டவுனையே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனது டவுன் ஆஃப்
ஜெட்ஸியா அழிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கில்ல இருக்கிற லேடி கேட்கவும், ஆமா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ல ஒருத்தர் சொல்றான். டோமவே தான் இவனோட மெமரிஸை வந்து ஆல்டர் பண்ணிட்டா. சோ டோமவேவும் மியாவும் தான் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த ரெண்டு ஹீரோஸ் தான் அந்த மான்ஸ்டரை துரத்தி எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. ஆனா டவுன் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்றான். நாங்க ஆல்ரெடி அங்க அட்வென்ச்சரா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா டேட்டா எதுவும் இங்க வரல சார், சோ நீங்க திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவா சொல்றா. ஹே டோமவே, திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணி ஹை லெவல்ல யார் இருக்கான்னு பார்க்கலாம், பிரச்சனை பண்ணலாம்னு நினைக்காத. நீயும் மியாவோ வேற வேற லெவல்ல இருக்கீங்கன்னு தானே பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவளை விட லெவல் கம்மியா இருந்தாலும் சண்டன் வரும்போது யார் பெருசுங்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லவும், நைட் எரண்ட்ரி அப்படிங்கிற ஒரு சாமராய் ஒரு ஊரா சுத்தி தன்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நானும் என்னோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணா மாஸ்டரோ மியாவோ என்ன ஸ்ட்ராங்னு ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி டோமவே நினைக்கிறா. நான் ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பிடுதா. யங் மாஸ்டர் நானும் தனியா இருக்கலாமா அப்படின்னு மியா யோசிக்கிறா. பட் மத்த அட்வென்ச்சரர்ஸோ கூட தான் வந்துட்டு இருக்காங்க. கபிள்ஸா இருக்கிறவங்களை பிரிச்சு வச்சதுக்கு சாரின்னு ரியான் சொல்லவும், சேச்சே நாங்க கபிள்ஸ்லாம் இல்ல அப்படின்னு அவ வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லுதா. தூரத்துல மான்ஸ்டர் இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். மியா நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ ஒரே அட்டாக்ல அவ்வளத்தையும் துண்டு துண்டாக்கிருதா. வாவ் சூப்பரா பண்ணீங்கன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. சரி கிளம்பலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த மான்ஸ்டரோட கண்ணு காதுன்னு எல்லாமே வேல்யூபிள், நாங்க அதை போய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவும், சரி நம்ம ஹீரோ அனுப்புறான். டோவா கிட்ட மட்டும் ரொம்பவும் சாஃப்டா பேசுறானே, சைட் அடிக்கிறானோ அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் பார்க்கவும், அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் அவ பட்டு குத்தி கிழிச்சு கண்ணு காலுன்னு எல்லாத்தையும் எடுக்கிறா. டிராவல் பண்ற வழியில சில மான்ஸ்டர்ஸை இவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஒரு வழியா இவங்க வர வேண்டிய சிட்டிக்கு இவங்க வந்திருந்தாங்க. ரூபியை அப்படிங்கிற ரேர் மான்ஸ்டர் இவங்க முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. சரி நீங்களே இதை சமாளிச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க போனா செத்துருவோம்னு அவங்க சொல்றாங்க. சரி மியா நீ பாத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா இதை டேமேஜ் பண்ணிடக்கூடாது, அதோட எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன் அவங்க சொல்லவும், நான் போனா பிரச்சனை மட்டும் தான் பண்றேன், எல்லாத்தையும் டேமேஜ் பண்றேன், நீங்களே இதை பாத்துக்கோங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அதோட தலையில அட்டாக் பண்ணவான்னு கேட்கவோ, அதோட தலை வேல்யூபிள்னு சொல்றாங்க. அதோட வீக் பாயிண்ட் எது நம்ம ஹீரோ கேட்குமோ, அது வயிற்று பகுதியில் அடிக்கணும், ஆனா அது ரொம்பவுமே கஷ்டமாச்சு, லெவல் 1ல இருக்கிறவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்ம ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட மியா பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி டோவா சொல்லவும், அட பாவிகளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு இப்ப கரெக்டா அதோட வயிற்றுலயே டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிருந்தான். ஒருவேளை அந்த ஆரோ ஆட்டோமேட்டிக் டார்கெட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்ஃப் யோசிக்கிறா. டோவா வழக்க போல கண்ணு காதன் குத்தி எறிறா. அசகவா ஃபேஸ வச்சுக்கிட்டே வா இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப சீகிங்கிற இடத்துக்கு இவங்க எல்லாருமே போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தான் நான் பண்ண வேணாமான்னு மியா கேட்கவும், அதனால தானே பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கம்மியான லெவல்ல இருந்தாலுமே கூட ஹை லெவல் கொஸ்டின் நம்ம ஹீரோவால எடுக்க முடியும். சோ ஒரு எஸ் ரேங்க் மிஷன் நம்ம ஹீரோ எடுக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப அட்டாக் பண்ண அந்த ரூபியைஸ் தான் அதுல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி டோவா வந்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூபியைஸோட 6 கண்கள் சில பார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிடுறான். நீங்க தான் இது தோக்கடிச்சது, சோ நீங்க எவ்வளவு வேணுமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி டோவா சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருக்காங்க. நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு டின்னர் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவோ எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கான்டாக்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டோவா சொல்றா. அட்வென்ச்சரர் கில்டுல இருக்கிற இந்த கார்டு ஹை லெவல் டெக்னாலஜில இருக்கு. மெசேஜ் பண்ணிக்கிட முடியும், மேப்பை பார்க்க முடியும், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எல்லா அட்வென்ச்சரர் கார்ட்லயுமே இது ஒர்க் ஆகும். இது ரொம்பவே ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ டோவா சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நைட் இவங்க எல்லாருமே இப்ப போறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கார்ட்டூன்ல வர மாதிரி பெரிய சைஸ் மீல் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுதான். இந்த மாதிரி பெரிய சைஸ் மீல் எல்லாம் நான் கார்ட்டூன்ல தான் பாத்திருக்கேன், நேர்ல சாப்பிட போற ரொம்பவே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். இது நார்மலா எல்லா இடத்துலயும் கிடைக்குமே, இதுக்கு ஏன் இவன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. உனக்கு நீ எந்த ஒரு கோலுமே இல்லாத மாதிரி தெரியுது, ஆனா உன்னோட அந்த போ ஸ்கில் அது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த லீசாங்கிற எல்ஃப் சொல்றா. என்னப்பா அப்புறமா அந்த ரோபியஸோட கண்களை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கறான். ஹாசல் நீ ஒரு ஆல்கமிஸ்ட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ டுவார்ஃப் கேல் ஒருத்தி வரா. உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது, வா ஹார்ம் ரெஸ்லிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுறா. இப்போ ரீன் வந்து 1 2 3 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல நான் நினைச்சதை விட இவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோவை அசால்ட்டா தோக்கடிக்கிறான். நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறா. இந்தாங்க மாஸ்டர் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மியா வந்து நம்ம ஹீரோ கிட்ட மீல கொடுக்குறா. அது அவ்வளோ கனமா உனக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு சொல்றா. உங்க எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ், உங்களால தான் நாங்க இப்படி என்ஜாய் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமா நீங்க ஒரு ஜாப் எடுத்தீங்கல்ல, அது ரெட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட தான் அப்படின்னு டோவா கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி டோவா நம்ம ஹீரோ கிட்ட எதையா சொல்றா. நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு, சரி மியா நீ ரூமுக்கு போறியா, நான் போய் மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மெட்டீரியல்ஸா நம்ம கேட்குவோம். ஜெட்ஸியால வந்த மாதிரி திருடங்க வர வாய்ப்பு இருக்காது, போக ரெட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியில வேலையை எடுத்துக்கிட்டவங்களுக்கு நிறைய கெட்டது தான் நடந்திருக்குன்னு டோவா என்கிட்ட சொன்னா, எதுக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்ல உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்லவோ, சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கிளம்புறான். டோமவே இல்ல யங் மாஸ்டர் நானும் இன்னைக்கு நைட்டு தனியா இருக்க போறோமா, ஒரு பெட்டை எரிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துருதான். நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் நம்ம டெமி பிளானுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டுறான். மியா என்னென்னமோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோவும் பாட்டு தூங்கிருதான்.
ஃபர்ஸ்டே நான் அந்த ஒரு பெட்டை அழிச்சிருக்கணும் அப்படின்னு அவ நினைக்கிறா. அட பரவாயில்லையே, நான் இப்போ இந்த மிஸ்கேட்டை நல்லாவே ஓப்பன் பண்ண கத்துக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ யமாவோ டோமவேவோட அந்த ஃபிராக்மெண்ட்டோ வராங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஏன் ஃபார்முலா பேசுறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு யமா கேட்கறா. ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கிறேன், ஸோ இந்த மாதிரி மரியாதையோட தானே பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா எங்க கிட்ட நார்மலாவே பேசுங்க அப்படின்னு சொல்லி யமா திட்டுறா. யமா இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா மாறிட்டால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ யார் யார் இந்த சிட்டியை கட்டுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்காங்க அப்படிங்கறத அவ போய் காமிக்கிறா. எல்லா ரேஸ்ல இருக்கிறவங்களுமே சேர்ந்து ஒன்னாதான் வேலை பார்க்கறாங்க. அண்ட் லிசர்மன் எல்லாம் சேர்ந்து அக்ரிகல்ச்சரையும் சேர்த்து பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் நீங்க தங்க போற இடம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் காமிக்கவோ, ஏங்கப்பா இவ்வளவு பெரிய இடமா, என்ன ஒரு கோட்டையா கட்ட போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மீட்டிங் ஏதாச்சும் நடத்தினாலும் அங்க நடத்தலாம்னு பிளான் போட்டிருக்கோம், இது எல்லாமே உங்க மெமரிஸ்ல இருந்து பார்த்து தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஏமா சொல்றா. ஓ ஆமா, டோமவே என்னோட மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி அப்புறமா எடுத்து பாக்குற மாதிரி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹே ஏமா டோமவேவை பாத்தியா நம்ம ஹீரோ கேட்குவோம். இல்ல அப்படின்னு வா சொல்றா. ஹே ஃபிராக்மெண்ட் உனக்கு எங்க இருக்கான்னு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்குவோம். தெரியாது அப்படின்னு வா சொல்றா. யங் மாஸ்டர் ஃபாஸ்டா ஓடுறதுக்காக நான் இந்த பூட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்ஃப் வந்து காமிக்கிறான். இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்காக ஸ்பெஷலாக நிறைய ஆர்மர் செஞ்சு வச்சிருக்கான். ஆனால் இது எதுவுமே எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். யங் மாஸ்டருக்கு எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ பார்க்குறான். இதை கருவை தான் மேக் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பேர் சொல்லுவோம். உங்க டிராப் நியரோட ஒரு ப்ரோட்டோடைப் தான் அது. இது அதிகமான மாணவ உரியோ, நீங்க போட்டா இறந்துருவீங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அதை போட்டுதான். அட ஆமா, இது அதிகமான உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உள்ளுக்குள்ள ரெட் கலர் கிளாத்திங் இருக்கு, அது எதுக்காகன்னு தெரியுமா? நீங்க இப்போ அந்த அவுட்லைன் வந்துட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நினைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ரெட் கலர் வெளியே வந்துருது, இது உங்க டியூரபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ ஓடி பார்க்கறான், அது செம ஃபாஸ்டா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவோட பவர் ஓவர் பவரா இருக்குங்கிறதுனால ட்ரெஸ் அங்கங்கன்னு கிழிஞ்சிருது. நெக்ஸ்ட் டைம் உங்க மானாவை புரிஞ்சு அது கொல்ற லெவலுக்கான ஒரு ட்ரெஸ் நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆல்கேனத்தை சேர்ந்த அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே இப்போ ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கத்துக்கிட்டாங்க. ஆனா அப்பப்போ அது சரியா ஒர்க் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லி மீயா சொல்றா. யங் மாஸ்டர் இதுல எதை சாப்பிடலாம்னு எங்களுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், இது பாய்சனஸ் மஷ்ரூம், கையால பறிச்சா கை வந்திருக்குமேன்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுக்கு நீங்க கிளவுஸ் போட்டுக்கிட்டு தான் பறிக்கணும், இதோ இந்த மஷ்ரூமை சாப்பிட்டா நீங்க செத்தே போயிருவீங்க நம்ம ஹீரோ சொல்றான். இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படின்னு சொல்லி மியா அதை எடுத்து சாப்பிட்றா. நான் தனியா போனாதான் எந்த பிரச்சனையும் வராது, இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் குவெஸ்ட்டுக்கு உண்டான அட்ரஸ் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ அங்க போறான். ரோபிஐஸ் கேட்டிருந்த அந்த எஸ் ரேங்க் குவெஸ்ட்டுக்கு நம்ம ஹீரோ போறான். நீங்க செய்யறது எல்லாமே தப்பா இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். வேலங்கீரோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அட்வென்ச்சரர் கில்டில் ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் இ ரேங்க்ல இருந்தாலுமே கூட எஸ் ரேங்க்ல இருக்கிற ஒரு மிஷனை எடுக்கலாம். ஸோ எஸ் ரேங்க் மிஷன்ல இருக்கிற அந்த ரோபிஐஸை கொள்ற அந்த குவெஸ்ட்டை எடுக்கிறான். ரெட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனி மேல கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டோவா சொல்லியிருக்கா. அதையும் மீறி நம்ம ஹீரோ இப்போ இந்த இடத்துக்கு போனா எடுத்த உடனே அந்த ஓனர் என்னடானா, நீங்க செய்யறது தப்பா இருக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. Next episode la meet பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸ் கிட்ட நம்ம ஹீரோ ட்ரேடிங் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அண்ட் அந்த கம்பெனி பேரு கோசனோகா தான். நம்ம ஹீரோவோட பேரு கோசனோகா அப்படின்னு சொல்லி தான் ஹியூமன்ஸ் கிட்ட சொல்லி வச்சிருப்பான். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 6. ரெட் பிரான்ச் கம்பெனியோட அந்த ட்ரேடிங் எடுத்தவன் யாரு அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரர் கேட்கவோ, தெரியல சார் அவன் பார்க்க மாஸ்க் போட்டு அசிங்கமா இருந்தா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்றான். ரெட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனி கிட்ட போய் நம்ம ஹீரோ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் ஒரு ட்ரேடிங் கம்பெனி தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்க. ஒரு அட்வென்ச்சரர் கூட நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு அவர் கேட்கவும், இதுதான் நான் அட்வென்ச்சரரா இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டே அண்ட் நான் ஒரு லெவல் 1 தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்க செஞ்ச எல்லாமே தப்பா இருக்கு, சாரி, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு கொஸ்ட், லெவல் 1ல இருக்கிறவங்களால இதை பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிட்ட ரோபிஐஸோட கண்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். ஓ சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவோம். இது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். எம்ப்ரோசியாங்கிற ஒரு மெடிசனை ரெடி பண்றதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், அது கார்ஸை கியூர் பண்ணணும்னு சொல்லுவோம். என்ன கார்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க சோனியக்காரங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த விச்சஸ் என்னோட ஃபேமிலியை கர்ஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் அந்த விச்சஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் உண்மையை தெரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் சொல்றான். மருந்து ரெடி பண்ணும்போது நான் அவங்க கூட இருக்கலாமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆல்கமிஸ்ட் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால ஒருத்தரையாச்சும் காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஹாப்பி ஆகுறாரு. என்னது ஒருத்தரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மொத்தமா 6 ரோபியஸ் கண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லுவோம். அது என்கிட்ட இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கவும், அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இவர்கிட்ட வேலை பார்க்குறவங்க கூட ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்கன்னா இவர் ரொம்ப நல்லவரா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். செட்டில்
செட்டில்மெண்ட் முடிச்சுட்டு நான் அவங்களை தேவைப்படும் போது கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் போய் மர்ச்சன்ட் கில்ல ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஓ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கல்ல, அங்க எக்ஸாம் இருக்கும் நல்லா எழுதுங்க அப்படின்னு அவர் சொல்லவும், எக்ஸாமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் ஒரு தியரிட்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். அதுல தேவைப்படுற பொருட்களை நீங்க கொண்டு வரணும், அப்புறமா உங்க தகுதிக்கு ஏற்றபடி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ரெண்டாவது எக்ஸாம்ல என்ன பொருள் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் ரொம்பவே பேசிக் லெவல்ல உள்ளதுதான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கு நம்ம ஹீரோக்கு புக் வேணுங்கிறதுனால அந்த மேனுவலை தரீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். இது 2 கோல்டு காயின் ஆகும். நார்மலா மெர்ச்சன்ட் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க அங்கேயே இதை படிச்சிருவாங்க. உங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியலன்னு கேட்கவும், இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு செம ஷாக் ஆகுறான். கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், இவரை பார்த்தா பாவமா இருக்குது, யாருதான் இவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் பார்த்து ஷாக் ஆக மாட்டாங்க அப்படின்னு அந்த லேடி நினைக்கிறா. நான் இப்பவே அந்த எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த லேடி ஷாக் ஆகுறா. அந்த மேனுவல் புக்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரீட் பண்ணிட்டு இருக்கான். இந்தாங்க இதுதான் உங்க கொஸ்டின் பேப்பர், உங்க புக்கை இப்போதைக்கு நான் வச்சிருக்கேன், டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கொஸ்டின் எல்லாத்துலயுமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கேட்க வேண்டிய கேள்வி, எனக்கு இது ரொம்பவே ஈஸின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்ன கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு எக்ஸாமினர் கேட்கவோ, இல்ல நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு குறைஞ்ச டைம்ல இவ்வளவு ஃபுல் மார்க் எடுத்து நான் யாரையுமே பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு, சரி இப்ப ரெண்டாவது பிராக்டிகல், இதுல லக்க பொறுத்து தான் இருக்கு, இதுல இருந்து ஒரு பால் இருங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு நம்பர் 4 வருது. சில மான்ஸ்டரோட பொருள் எல்லாம் அவர் கொண்டு வர சொல்றாரு, அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலான வேல்யூபிள்ல இருக்கிற ஒரு பொருளை கொண்டு வர சொல்றாரு. இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் லெவல் 50 ஆச்சும் இருக்கணும், நீ லெவல் 1ல இருக்க, இது உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்லவும், எல்லாம் அந்த காடஸை சொல்லணும். ஒரு நிமிஷம், லெவல் 100க்கு மேல இருந்த அவங்களுக்கே அந்த மான்ஸ்டர் எல்லாம் தோக்கடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த பொருட்கள்லாம் ஓகேவா பாருங்க நம்ம ஹீரோ காமிக்கவோ, இதெல்லாம் ரொம்ப ரேர் மெட்டீரியல் ஆச்சு, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கவும், என்னோட வேகன்ல சில அட்வென்ச்சரர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுத்தேன், அவங்க தான் கொடுத்தாங்க நம்ம ஹீரோ சொல்லவும், ஹை லெவல் அட்வென்ச்சரர்ஸ் கூட எல்லாம் நீங்க கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை வேற லெவல்ல பாஸ் பண்ணி விடுறாங்க. என்னங்க நீங்க வேற லெவல்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்ற, சந்தோஷமாக மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமினர் வார்த்தையா காமிக்கிறதுல எப்படி எமோஷனை காமிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சார் நாளைக்கு வந்து நீங்க உங்க கார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப மரியாதையோ கூடுது. அப்ப நம்ம ஹீரோக்கு பசிக்குது. டோமாவே என்ன பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமாவே அவளோட ஸ்வாட வச்சு சில மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா மான்ஸ்டரை வேட்டையாடி சமைச்சு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு தெரியாம டமி பிளேன்குள்ள வந்து இப்ப அந்த கிராப் மான்ஸ்டர் சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்குறா. வா இது சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமா இது உண்மையிலேயே யமியா இருக்கு, தேங்க்ஸ் டோமாவே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஒரு ஆர்க் ஓடி வந்து மியா உன்னோட மெமரிஸ் பேங்க் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், அச்சச்சோ நான் இன்னும் சில மூவிஸ்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவ ஃபாஸ்டா ஓடுறா. என்னாச்சு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்க் கேட்கவும், மியா எதையோ சாப்பிடலாம் இல்ல யமா தான் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் சொல்லுது. மியா நான் இன்னும் நிறைய படத்தை பார்க்கல, சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அவ போய் பார்த்தா மியா உட்காந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டரோட மெமரிஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கா. நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு யமா சொல்லுவோம். எனக்கு சில வேலை இருக்கு நான் கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி அவ ஓடுறதுக்குள்ள யங் மாஸ்டருக்கு தெரியாம டெமி பிளேன்குள்ள வந்து கிராவ சமைச்சு சாப்பிடுறது நான் அவர்கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன், நீ வேலையை பார்க்கறதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யமா கிளம்புறா. டெமி பிளேன் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக தான் யமா ஒன்னியவோ சேர்த்து வேலை பார்க்க சொல்றா அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. அன்னைக்கு நான் போனதுக்கு அப்புறமா யங் மாஸ்டரும் நீயோ ஹோட்டல் ரூம்ல தனியா ஒன்னா இருந்தீங்களே, என்ன நடந்துச்சுன்னு டோமாவே கேட்கவும், ஆமா நாங்க ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம், அவர் தூங்கிட்டு இருந்த அழகை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவ சொல்லவும், எனது தூங்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தியா, வேற எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கிறா. இல்ல அப்படின்னு மியா சொல்லிட்டு ஒரு மெமரி பிளேட் எடுத்து பார்க்கும்போது, இது என்ன சவுண்டோட இந்த பிக்சர்ஸ் எல்லாம் அசைதே அப்படின்னு சொல்லி எதையோ பாக்குறா. நம்ம ஹீரோ பசிக்குது நாங்க இருக்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் என்ன ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லி இதுல போட்டுக்கிற ஃபர்ஸ்ட் மெனுவை கொண்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாரஸ்ட்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி அந்த அட்வென்ச்சரும் அங்கதான் இருக்கான். இந்த ஜூஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ குடிச்சு பார்த்தா அது வாழைப்பழ ஜூஸ். இனிப்போ இல்ல ஒன்றும் இல்லை சப்புன்னு இருக்கு. டெமி பிளேன்ல இருக்கிற ஃபுட்டை நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டெமி பிளேன்ல ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்றதுக்காக ஏற்றி வைக்கிறாங்க. எல்லாரும் போகவும் அந்த ஃப்ராக்மெண்ட் ஒரு ஃப்ரூட் எடுத்து சாப்பிடலான்னு போகவும் நம்ம ஹீரோ வரவும், நான் எதையும் எடுத்து சாப்பிடல அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல நீ சாப்பிடு, ஏன்னா நானே சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுறான். அம்மா எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எல்லாம் நல்லா தான் போகுது, ஆனா வெதர் மட்டும் திடீர்னு மாறுது. போன வாரம் திடீர்னு பனி கூட பொழிஞ்சது தெரியுமா அப்படின்னு காமிக்கிறா. இந்த இடத்துக்குள்ள எதனால வெதர் சேஞ்ச் ஆகுதுன்னு நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, லோசரி சிட்டி பண்ணலான்னு அவங்க பிளான் போட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படின்னா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக்மெண்ட் கேட்கறா. நம்மளே டேரக்டா போய் ஒரு பழத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா அதை நம்பி வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஃப்ரீயா கொடுத்து விடணும். அவன் நம்மளுக்காக போய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் நம்மளோட பழங்களெல்லாம் அங்கே வித்தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர் மியாவால ஒரு பெரிய பிரச்சனை, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி டோமாவே கத்துறா. எதுக்கு கத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மியாக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் மெமரி பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். ஒழுங்கு மரியாதையா கூடு அப்படின்னு மியா சொல்றா. முடியாதுன்னு டோமாவே சொல்றா. நானே இன்னும் நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்கல தெரியுமா, உனக்கு எப்படி தருவேன் அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கறா. அப்படின்னா நான் எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டோமாவே உங்களுக்கு தெரியாம அப்பப்போ இந்த டெமி பிளேன்குள்ள வந்து ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆல்கே பண்ணு சொல்றா.
சொல்றா. இதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்த தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பேரும் நிறுத்துறீங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மியா என்னோட மெமரி கிறிஸ்டல் பிடிக்கி வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்லவோ, ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு மியாவும் அதை டோமோவே கிட்ட கொடுக்குறா. நான் ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பார்க்க ஆரம்பிக்கவா அப்படின்னு டோமோவே கேட்கும். ஆமா எனக்கு தெரியாம நீ என் டெமி பிளேன்குள்ள வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். அவ வந்து கிராப சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான்னு மியா போட்டு கொடுத்துருதா. மியா என்னடா என்ன யூஸ் பண்ணி உட்காந்து அந்த மெமரிஸையே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு டோமோவே சொல்லவும், உனக்கும் ஹிஸ்டாரிக்கல் டிராமா படிச்சு போச்சான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாச்சா அப்படின்னு சொல்லவும், என்னது சாச்சாவான்னு டோமோவே கேட்கறா. கொஞ்சம் அமைதியா இரு டோமோவே, நீ சொல்ல மியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு மியா காமிக்கிறா. இது நான் சின்ன வயசுல பார்த்தா அனிமேவோ கார்ட்டூனுமாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுல இருக்கிறதுலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மியா சொல்லவும், ஆனா இது எதுவும் உண்மை கிடையாது, ரியாலிட்டியவோ அனிமேவையோ குழப்பாத, சரி நீ அனிமே பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நான் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கறா. நீ முதல்ல வேலையை பாரு, எனக்கு டேட்டாவை சப்மிட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர், நான் அந்த ட்ரேடிங் கம்பெனியை பத்தி விசாரிச்சேன், தப்பா எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்றா. நானும் பார்த்த வரைக்கும் எதுவும் தப்பா தெரியல, ஆனா அவங்க ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு கர்ஸ் இருக்கு, அதை பத்தி நாளைக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யங் மாஸ்டர், எங்க 2 பேர்ல யார் கூட வேணாலும் நீங்க வந்து படுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லவோ, இல்ல நான் சோஃபாலேயே தூங்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சேர்லயே உட்காந்துக்கிட்டான். யங் மாஸ்டர் நம்ம கூட படுக்க வைக்கிறதுக்கு எப்பயாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போடுறாங்க. ஹாசல் அப்படிங்கிற அந்த ஆல்கமிஸ்ட் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். எம்ப்ரோசியா மருந்து செய்ய நான் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம மெசேஜ் பண்ணிருக்கான். மியாவோ டோமோவேவா அதுக்குள்ள தூங்கிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேன் இருக்குது பார்த்தாதன் புதுசா ஒரு அனிமே ஃபேனும் இருக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹாசலும் நம்ம ஹீரோவா அந்த மருந்து தயாரிக்க அவன் வீட்டுக்கு போறாங்க. அப்படின்னா இவன் தானே அது, அவங்க அந்த மருந்து தயாரிக்க கூடாது, ஊர்ல இருக்கிற எல்லா அட்வென்ச்சரர்ஸையும் கூட்டிட்டு வா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஹேர்ல இருக்கிற அட்வென்ச்சரர் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ட்ரேடிங் கம்பெனி ஓனரோட ஃபேமிலியான அவங்க ஒய்ஃபுக்கும் 2 பொண்ணுங்களுக்குமே வந்துட்டு அந்த கார்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த கார்ஸ் சரி பண்றதுக்கான மெட்டீரியலையும் கொண்டு போய் கொடுத்துருக்கான். அது போக இப்போ ஒரு ஆல்கமிஸ்டையோ கூட்டிட்டு போறான். ஆனா அந்த கார்ஸ் சரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வென்ச்சரர் நினைக்கிறான். எதுக்காக அவன் அப்படின்னு நினைக்கிறான், தடுக்க ட்ரை பண்றான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கா, இல்லைனா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் கொடுக்குறது நல்லா இருக்கா அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 7. ரென்பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட ஓர்டர் வந்துட்டு அந்த கார்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவன்ட்ட கேட்காம அவன் சொல்ல முடியாதுன்னு சொன்ன உடனே கத்தியை வச்சு குத்தி கொண்டுருந்தாங்க. ஹாசலையும் வந்துட்டு அந்த மருந்து செய்யறதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். இவ்வளோ பெரிய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஓ வாங்க மிஸ்டர் கோஜனோகா, ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் மேட் ஆயிடுச்சு வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும், எஸ் சார் அப்படின்னு சொல்லி ஹாசல் சொல்றான். தேவையான எல்லா மெட்டீரியலும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் காமிக்கிறாரு. எம்ப்ரோஷா செய்யறதுக்கு அந்த எம்ப்ரோஷா ஃபிளவர் வேணுமே அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்குன்னு சொல்லவும், எம்ப்ரோஷா ஃபிளவருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவா தான் அந்த ரீஸோட கண்களை வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓ அப்படின்னா அந்த ஃபிளவர் இன்னும் வேல்யூபிள் போலியா, அது எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காடஸ் உங்களோட ஆசீர்வாதங்களையோ வளங்களையோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஸ்பெல்ல ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ கடுப்பாகி அந்த காடஸ் பத்தி பேசினாலே எனக்கு எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெல்லை நம்ம ஹீரோவே டக்குன்னு கம்ப்ளீட் பண்றான். நான் ஃபுல் ஸ்பெல்லையும் சொல்லவே இல்லைன்னு ஹாசல் யோசிக்கவோ, இல்ல நீ சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அந்த கர்ஸை போக்குறதுக்காக இவங்க இப்போ அந்த போர்ஷனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்ப்ரோசியா ஃபிளவரை வந்துட்டு அந்த ரோபியஸ் அதிகமா சாப்பிடுங்கிறதுனால அதோட கண்கள் கிட்ட இருந்து அந்த ஃபார்முலாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆம்ப்ரோசியா ஃபிளவருக்கு நல்ல வேல்யூ இருக்கு, அதை எப்படியாச்சும் நான் என்னோட ட்ரேடிங் கம்பெனில வைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஒரு போர்ஷனை ரெடி பண்ணிருக்காங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ மத்த 2 போர்ஷனுமே டக்குனு அவங்க ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. டே அந்த பாட்டில ஒழுக்கா அப்படிடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அந்த பட்லர் கதவை திறக்கவோ பயந்தவன் கீழே விட்டுருதான். நம்ம ஹீரோ டக்குனு ஒரு பாட்டில் பிடிக்கிறான். இன்னொரு பாட்டில் கீழே விழ போகுது. கண்டிப்பா என்னால பிடிக்க முடியாது, என் உடம்புலையாச்சும் சேஃப்டியா விழுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ தலையை போய் முட்டிக்கிடுதான். அவனை அப்புறமா ஒன்னு வச்சுக்கிடுதேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அந்த மருந்து ஒர்க் ஆச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பட்லர் சொல்றான். அவனுக்கு அடிபட்டு போய் இருக்கு, என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கோசனோகா அவங்களை கியூர் பண்ணலான்னு கிட்டக்கு போனா அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிட்டாங்க, அவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இது ஒரு லெவல் 8 கார்ஸ் மார்க்குங்கிறதுனால கியூர் பண்ண போனாலுமே அட்டாக் பண்ற மாதிரி அந்த கார்ஸ் தான் அவங்கள ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஹாசல் சொல்றான். ஃபர்ஸ்ட் சாதாரண ஒரு ஃபீவர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா அவங்க கண்ணு ரெட் கலர்ல மாறிச்சு, அவங்க முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ இந்த கண்டிஷன்ல வந்து இருக்காங்கன்னா அவங்கள எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம வருத்தப்படவும்,
நான் உங்களை பிடிச்சி வைக்கிறேன், நீங்க மருந்து கொடுங்க. ஹாசல் நீ போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற மெட்டீரியல் இன்னொரு போர்ஷன் ரெடி பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா லெவல் 1ல இருக்கிற உங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரு பார்வை தான் பாக்குறான். இவனால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு ஹாசல் சொல்லவும், ஆமா நானும் அவர் திறமையை பார்த்தேன் அப்படின்னு அந்த பட்லர் சொல்றான். உங்க வைஃப் ரூமை காட்டுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் செஞ்ச இந்த போர்ஷன் கீழே சிந்தி கிடக்குது. இதோட வாசனைக்கு அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது இப்ப கதவை உடச்சுக்கிட்ட வெளியே வரா. நான் ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட சிஸ்டர் டெய்லி என் மேல ஜூடோ பிராக்டிஸ் பண்ணுவா. அப்ப என்னால அதை தடுக்க முடியாது, பட் இப்போ இருக்கிற என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவளை ஒரு லாக் போடுறான். சீக்கிரம் மெடிசனை கொண்டு வாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ அவனுமே வந்துட்டு அவன் வைஃப் வாயில ஊத்தவுமே அவ இப்ப நார்மலா இருந்தா. நீ உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, இதுக்கப்புறம் நீ நார்மலா தூங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றான். இப்ப அடுத்து அவனோட பொண்ணு ரூமுக்கு நம்ம ஹீரோ போறான். காய் அப்படிங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கரெக்டா வரவோ டக்குன்னு லாக் போட்டுருக்கான். அவளையே சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போர்ஷன் ரெடி பண்ணிட்டு ஹாசல் ஓடி வந்து அதை கீழே போட்டுதான். நல்ல வேலை இந்த தடவை அந்த பட்லர் அதை பிடிச்சிருந்தான். நெக்ஸ்ட் பொண்ணோட ரூமுக்கு போகவும், ப்ளீஸ் வேண்டா கிட்ட வராதீங்க, நான் உங்களை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இவ இன்னும் ஃபுல்லா மான்ஸ்டரா மாறல போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்ப திடீர்னு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரா. இவளையும் அசால்ட்டா நம்ம ஹீரோ லாக் போடுறா. இப்ப மருந்து கொடுத்து காப்பாத்திருந்தாங்க. உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கோசுனகா அப்படின்னு அவர் சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க திறமெல்லாம் வேற லெவல்ல இருக்கு, உண்மையிலே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எப்படியோ என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு டியர் காடஸ் உங்களுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ கடுப்பா ஆவறான். டோமவே மியோ நீங்க எதுக்காக எங்க வெயிட் பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், உங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்க, நீங்க எங்க போனாலும் அங்க தானே வருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப திடீர்னு இவங்க மேல ஒரு அட்டாக் நடக்குது. நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சுட்டான், அந்த மாஸ்க் போட்டவன் தப்பிச்சிட்டானா, சரி மத்த 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் பாக்குறான். டோமவேவோ மியோவோ எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் எதுவுமே ஆகல. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நம்ம பவர்ஸை காமிக்க கூடாதுன்னு தான் நான் அதை டாச் பண்ணி தள்ளி வந்தேன், நீங்க ஏன் டாச் பண்ணல நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க கூட சண்டை போட்டுறது ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன் மாஸ்டர், ஐ மீன் இவங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி டோமவே சொல்றா. கிட்டத்தட்ட 20 அட்வென்ச்சரர்ஸ்க்கு மேல அந்த இடத்துக்கு வராங்க. ஹே லேடிஸ், இவ்வளோ பேர்கிட்ட கண்டிப்பா அவங்களால மோத முடியாது, நீங்களும் ஏன் பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், எங்க மாஸ்டருக்கு துரோகம் பண்ணிட்டு நாங்க வரமாட்டோம் டோமவே சொல்றா. சரி எவ்வளவு தருவ அப்படின்னு சொல்லி மியா கேட்கவும், 10 கோல்டு காயின் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி அப்படின்னா நான் அந்த பிரச்சனையில தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போயிருந்தா. கோல்டு காயின் நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவ ஓரமா போய் உட்கார்ந்துருதா. இது ரொம்பவே ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டோமவே என்ஜாய் பண்றா. என்ன மாஸ்டர் நான் கரெக்டா பண்ணனா, நானும் சேர்த்து சண்டை போட்டா இங்க பெரிய அழிவே கிரியேட் ஆகும் அப்படின்னு மியா டெலிபதி மூலியமா சொல்லவும், கரெக்டா பண்ண மியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா சொல்றான். ரென் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் சொல்றான். டோமவே யாரையோ கொன்றாதா, உயிரோட விட்டுவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமவே அட்டாக் பண்ற எல்லாத்தையும் டாஷ் பண்ணி தான் இருக்கா. எதனால டாஷ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் எல்லாம் ஒன்னு சொல்லுவாங்களே, அதை நீங்க இன்னும் சொல்லலன்னு சொல்லவும், அரைச்சா அதை நான் சொல்லி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாஸ்க் போட்டவன் லெவல் 1 தான், அவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. டோமவே இவங்களுக்கு ஒரு பாட கத்து கொடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பாவா எல்லாத்தையும் பொழந்து கட்டுறா. டோமவே ஒருத்தையே எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கா. நீங்க 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கீங்களா அப்படின்னு டோமவே கேட்கவும், ஹே எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் மியாவை பார்த்து கேட்கவும், மறந்துட்டியா நான் இதுல தலையிட மாட்டேன்னு தான் சொன்னேன் மியா சொல்லவும், அப்படின்னா உனக்கு கோல்ட் காயின் வேணாமா அப்படின்னு நம்ம கேட்கறான். நீ செத்ததுக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு அவ சொல்றா. டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ஒருத்தர் தப்பிச்சு போகலான்னு போகும். டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை போய் பிடிச்சிருக்கான். இப்போ ஒரு ஷார்ட் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகிறான். பரவாயில்ல உன்னோட ஸ்வாட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அவன் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது டோமவே அசால்ட்டா அவனை அடிச்சு போட்டு அவனை குத்தலான்னு போகும்போது, அவ்வளோதானே நான் சாக போறேன்னா அப்போ அந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவும், அவன் மெமரிஸ்ல இருக்கிறத மியா பார்த்துட்டு சரி பொழைச்சுப்போ அப்படின்னு சொல்லி அவனை விட்டுறதா. அப்படின்னா நீங்க என்ன கொலை பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த ரென் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனி எங்களுக்கு பண்ணதுக்கு அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன், அதனால தான் அவன் ஃபேமிலியில இருக்கிறவங்க தூங்குற மாதிரி ஒரு கார்ஸை போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஆனா அது அவங்கள மான்ஸ்டர்லாம் மாத்திருக்கு அப்படின்னு டோமவே கேட்கறா. டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ரென் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியால நிறைய அட்வென்ச்சரர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. அட்வென்ச்சரர்ஸ் நம்பி தான் அவங்க குடும்பமே ஓடிட்டு இருக்கு. ஆனா ரென் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட அந்த அட்வென்ச்சரர் கொஸ்ட் எடுக்கிற சில பேர் காணாம போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அந்த வயசானவன் தான் வந்துட்டு கார்ஸ் நம்ம போடலாம், இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவங்க தூங்க மட்டும் தான் செய்வாங்கன்னு சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் மாஸ்டர், அவன் மெமரிஸ்ல செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டோமவே நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா சொல்றா. சரி நீ போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம கிளம்புறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி மியா பிடிச்சிட்டு என்னோட காசு எங்கன்னு கேட்கறா. ஓ இந்தாங்க அப்படின்னு நம்ம கொடுக்கவும், அவன் வச்சிருந்த மொத்த காசையும் அவளே எடுத்துக்கிட்டா. 10 காயின் தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவன் மறைக்கிறா. இங்க பாருங்க யங் மாஸ்டர், நான் காசு சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி மியா காமிக்கிறா. ஐயோ பாவம் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரென் பிரான்ச் ஓனர் கிட்டயும் அவன் போய் மன்னிப்பு கேட்கறான். இவன் செஞ்ச பாவத்துக்கு இவனை கொன்னாதான் கரெக்டா இருக்கும்னு அந்த பட்லர் சொல்லவோ, மிஸ்டர் கோசனோகா மேல எனக்கு மரியாதை இருக்கு, என் ஃபேமிலியில எல்லாரும் சரியாயிட்டாங்க, சோ அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன், ஆனா உன்னோட அட்வென்ச்சரிங் இனிமே கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நான் இதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங்கே பண்ண போறது இல்ல, ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி நான் அவங்களும் இவனை மன்னிச்சு விட்டுருந்தாங்க. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற அந்த குழந்தைங்களை தூரத்துல உட்காந்து இவன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க தான் அந்த குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கவும், இவங்களுக்காக தான் நான் வாழ்றதே, என்னோட அட்வென்ச்சரிங் காசு எல்லாமே அந்த ஆர்ஃபனேஜ்க்கு தான் கொடுப்பேன்,
இந்த ஆர்ஃபனேஜ்க்கு மட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா, இந்த குழந்தைங்களை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கவும், அது ஒரு சீக்ரெட், உன்னோட அந்த ஸ்வாடை நான் உடச்சல்ல, அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி புது ஸ்வாடை கொடுக்குறா. இது ஒரு கட்டானா டுவார்ஃப்னால ஸ்பெஷலா மேக் பண்ணப்பட்டது நான் சொல்லவும், இது சூப்பரா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறான். நான் போனதுக்கு அப்புறம் இதை நீ வித்தரலான்னு தானே பிளான் போடுற, அதுக்கு பதில் நீ எனக்கு கீழே வேலை பாரு, எனக்கு ஒரு ஸ்பை ஆயிரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், உங்களுக்கு நாய் மாதிரி அடிமையா இருக்க சொல்றீங்களா நம்ம கேட்கறான். இல்ல, நீ பணத்துக்கு வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய காசு கொடுக்குறா. என்னோட இம்பார்ட்டன்ட் வேலையை நீ பார்த்தா உனக்கு இம்பார்ட்டன்ட் ஆனதை நான் ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவும், இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். கோசுனோகா இங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்கிறான், நம்ம வளர்ச்சிக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட் பிரான்ச் ஓனர் சொல்றான். அப்படின்னா இவங்க கெட்டவங்க தான் போல, இதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோமோவே நினைக்கிறா. ஒரு வழியா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஹீரோ ரிலாக்ஸா எல்லாருக்கூடயே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். உங்க 3 பேராலையும் இந்த டெமி பிளேன்ல ஒரு பெரிய பிரச்சனை, டோமோவே, மியோ, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி யமா சொல்றா. பிரச்சனை இல்லைன்னு நினைச்ச திரும்பவும் பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடும் நெக்ஸ்ட் எபிசோடும் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நார்மலா போகிற மாதிரி தெரியலாம், பட் கொஞ்சம் நீங்க பொறுமையா பாருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். இந்த ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனிக்கு போன அட்வென்ச்சரஸ் நிறைய பேர் காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி தான் அவனை பழி வாங்கணும்னு இந்த கார்ஸை வந்து ஒரு அட்வென்ச்சரர் போட்டிருக்கான். பட் நம்ம ஹீரோ போய் இப்ப காப்பாத்திட்டான். ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு கோசுனோகா ட்ரேடிங் கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு சொல்லியிருப்பான். ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியோட ஓனருக்கு வந்துட்டு அவனோட பிசினஸ் பாதிக்கப்படுமோ நம்ம ஹீரோவால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல ஒரு கண் வைக்க சொல்லி அந்த பட்லர் கிட்ட சொல்லியிருப்பான். இதை டோமோவே கேட்டுருதா. ரெண்ட் பிரான்ச் ட்ரேடிங் கம்பெனியில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, நம்ம ஹீரோக்கு அவனால பாதிப்பு வருமா, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 8. உங்கள் 3 பேரால தான் பிரச்சனை. உங்கள் கூட ட்ரைனிங் எடுக்கிறவங்க யாருமே உங்களை தோக்கடிக்கவே முடியலங்கிறதுனால எல்லாருக்குமே கான்ஃபிடன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லி ஏமா சொல்லவும், ஆமாம் எப்படினாலும் அவங்களால எங்களை தோக்கடிக்க முடியாது. சரி, ஆனால் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும். மியா ஏதாச்சும் ஐடியா கூட அப்படின்னு டோமோவே சொல்லவும், இதெல்லாம் பற்றி என்னால் யோசிக்க முடியாதுன்னு மியா சொல்கிறா. என்ன மியா பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு இதை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஹே டோமோவே, நீ போய் லிசர்ட்ஸ்மேன் கிட்ட பேசுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம பிரச்சனையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்னு சொல்லி மியா சொல்கிறா. நீ போய் ஆளுங்க கிட்ட பேச வேண்டியதானே அப்படின்னு டோமோவே சொல்லவும், ஓ ஆமாம், ஆல்கே எல்லாருமே மெடிக்கல் ரிசர்ச்சில் தான் இருக்காங்க, ஸோ ஃபைட்டிங்க்கு அவங்க வரமாட்டாங்க. மியா நீ என் கூட வரையா, அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகே மாஸ்டர் அப்படின்னு ஹாப்பி ஆகிறா. சில ஆர்க் பேசிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ அவன் காய் மூலியமாக ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கான். ட்ரைனிங்கில் நம்மளால எப்பவும் வின் பண்ணவே முடியல. டோமோவே மியா மேலே கூட ஒரு அட்டாக்கை போட முடியுது, ஆனால் யங் மாஸ்டர் கிட்டக்கு கூட நம்மளால நெருங்க முடியல. ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணியிருந்தாரு, ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்கள பறக்க விட்டுருந்தாரு. எனக்கு ட்ரைனிங் எடுக்கவே தோண மாட்டேங்குதுப்பா. நமக்கே எப்படி இருக்குன்னா லிசர்ட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க் சொல்லுவோம். ஆனால் நம்ம தான் லிசர்ட்ஸ்மேன் கிட்ட பேசவே மாட்டோம், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆர்க் சொல்லுது. மாஸ்டர் இந்த ஃப்ரூட் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு மியா டொமேட்டோவை காமிக்கிறா. இது டொமேட்டோ இதை குக்கிங்ல கூட யூஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். குக்கிங்கா அப்படின்னு யோசிக்கிறா. லிசர்ட்ஸ்மேன் கிட்டயும் நான் பேசினா அவங்களும் இதே மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்றா. ஆமா, லிசர்ட்ஸ்மேனும் ஆர்க்கோ பேசிக்கிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு எம்மா சொல்றா. அவங்களோட ஆர்க்ஸோ லிசர்ட்ஸ்மேனும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா தான் ஸ்ட்ராங்கா மாற முடியும். அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு டோமோவே கேட்கவும், ஹே ஏமா வருத்தப்படாத, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா ஸ்ட்ராங் ஆகலாம். இதை தான் டோமோவே சொல்ல வரான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என் கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு டோமோவே சொல்லவும், பிரச்சனை எதுவும் வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்லி ஏமாவும் நம்ம ஹீரோவும் நினைக்கிறாங்க. யங் மாஸ்டர் உங்களோட திறமையை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆர்க்ல இருக்கிறதுலயே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் லிசர்ட்மேன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆளும் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் வந்து சொல்லுது. 2 ஸ்பீஷீஸ்லயுமே ஸ்ட்ராங்கா இருக்கிற வாரியர் வந்து சண்டை போடுறாங்க. லிசர்ட்மேன் வாட்டரை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி டக்குன்னு அட்டாக் பண்ணுது. ஆர்க் பேரியரை வச்சு தடுத்து அந்த லிசர்ட்மேன் அடிக்குது. எங்க போய் இவங்க ஸ்டேஜியை உடச்சிட்டாங்க, வேற லெவல்ல சண்டை போடுறாங்களே. நான் ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனையும் காமிக்க கூடாதுன்னு டோமோவே சொல்லியிருக்கா. ஸோ நான் ஒம்முனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒம்முன்னு இருக்கான். இப்போ அந்த லிசர்ட் வாரியர் அந்த ஆர்க்கை வெட்டிட்டு பட் அதோட வாழை பிடிச்சு அந்த லிசர்ட்மேனை தூக்கி அடிக்கவும், ஆர்க் தான் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணவோ, ஏ யங் மாஸ்டர் உங்களுக்கு இதுல சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அந்த ஆர்க் கேக்குது. நீங்க 2 பேரும் போட்ட சண்டை ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ஸ்பீஷீஸ்லயே நீங்க தான் ஸ்ட்ராங்கான வாரியர்னு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே தெரியல. இதுக்கு என்ன காரணம்? ஹே நீ சொல்லு அப்படின்னு டோமோவே கேட்கவும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்ட்ராங்கா தான் சண்டை போட்டாங்கன்னு அந்த ஆர்க் சொல்லவும், இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்னு நீங்க சொல்லிட்டு தெரியுறீங்களா? நான் எதிர்பார்த்ததுல 10% கூட நீங்க யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு டோமோவே சொல்லவும், டோமோவே நீ கொஞ்சம் ஓவரா திட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா கேட்கறான். அவ நம்ம ஹீரோவை கண்டுக்கிடாம அவ பாட்டு திட்டிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா 7 நாளுக்கு ஒரு தடவை 2 ஸ்பீஷீஸ்க்கும் 1-on-1 ஃபைட்
நடக்கும். அதை வச்சு யார் ஸ்ட்ராங் ஆனவங்கிற ரேங்கிங் அடிப்படையில நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லவும், ஆனா எங்களோட ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் வெளிப்படையா தெரிஞ்சிருமே அப்படின்னு ஒரு ஆர்க் கேட்கவும், உங்களோட டெக்னிக்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருக்கீங்களா? மத்த ஸ்பீசிஸ்க்கும் சேர்ந்து அது தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களோட டெக்னிக்ஸும் அதே நேரத்துல உங்களுக்கும் தெரிய வரும். சோ நீங்க ரெண்டு பேருமே கம்பைன் ஆகி ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. இதுதான் மாஸ்டரோட ஆசையோ கூட. வாரியரா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க இருங்க, அப்படி விருப்பம் இல்லைன்னா அந்த டெமி பிளானை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு டோமவே சொல்லவும், இப்ப மாஸ்டர் பேசுவாருன்னு இந்த பிராக்மெண்ட் சொல்லுது. இப்ப நான் என்ன பேசுறது? டோமவே சொன்னது கரெக்ட் தான். நீங்க வீக்கா இருக்கீங்க, ஆனா அதுக்குன்னு உங்ககிட்ட திறமைகள் இல்லாம இல்ல. நீங்க ட்ரை பண்ணா உங்களால இன்னும் இதை விட சூப்பராவே சண்டை போட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்களை சீரப் பண்றான். ஃபைட் பண்ணி யார் ஸ்ட்ராங்குங்கிற ரேங்கிங் சிஸ்டம்க்கு என்ன பேர் வைக்கலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. டெமி பிளேன் ரேங்கிங் சிஸ்டம் கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றா. இப்படி ஒரு நார்மலான பேரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சரர் கில்டுல டோமவேவும் மியாவோ திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. மியாவோட லெவல் 1500ல இருக்கு, பட் டோமவேவோட லெவல் 1340ல தான் இருக்கு. என்னது இன்னும் அவ என்ன விட அதிக லெவல்ல தான் இருக்காளா? நான் பண்ண ட்ரைனிங்ல அப்போ வேஸ்டா அப்படின்னு சொல்லி டோமவே கத்திட்டு இருக்கா. ஆனா நான் இன்னும் லெவல் 1ல தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வருத்தப்படுறான். மிஸ்டர் கோசுனோகா, இந்த அட்வென்ச்சரர் கில்டுல உங்களோட ஆளுங்களை கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்ல முடியுமா? ஏன்னா இங்க இருந்த ஸ்ட்ராங்கான அட்வென்ச்சரர்ஸ் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காரணம் நாங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச லெவல் 100 அட்வென்ச்சரர்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் இங்க வர சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த லேடியோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. டோபாவோட அட்வென்ச்சரர் பார்ட்டியை ட்ரைனிங் கொடுத்து எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாத்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. சரி அப்ப பாத்துக்கோ நம்ம ஹீரோ கிளம்புவோம். அன்னைக்கு டோவாவை பார்த்த உடனே மாஸ்டரோட ரியாக்ஷனே வேற மாதிரி சேஞ்ச் ஆச்சு. மாஸ்டரோட ஓல்டு வேர்ல்டுல இருக்கிற ஏதோ ஒரு பொண்ணு அது ஞாபகப்படுத்துதுன்னு நினைக்கிறேன். மாஸ்டரோட மனசு இதனால பாதிக்கப்படக்கூடாது, நான் சீக்கிரமே அவங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு டோமாவே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. ட்ரைனிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கூடயா நாங்க சண்டை போடணும் அப்படின்னு டோபா கேக்குறா. இவங்க எல்லாருமே டக்கு டக்குன்னு போய் அடி வாங்கிட்டு திரும்ப வராங்க. ஹாசல் அவங்களை ஹீலிங் பண்றான். டோமாவே ஒரு பேரியர் போட்டு அது எல்லாத்தையும் தடுத்துட்டு, நான் கொடுத்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா? ஆமா, நீ ஏன் பக்கத்துல போய் ஆற விடுற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா என் ஆளுங்களே நான் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லீசா சொல்றா. ஹே ஆல்கெமிஸ்ட், நீ எதுக்காக ஹீலிங் மேஜிக் மட்டும் யூஸ் பண்ற? எர்த் அண்ட் வாட்டர் மேஜிக் உன்னால யூஸ் பண்ண முடியலன்னு டோமாவே கேட்கவும், என்னது இவனுக்கு அந்த மேஜிக் கூட தெரியுமான்னு டோவா ஷாக் ஆவரா. ஹீலிங்க கேஸ் பண்ணவே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு, அதை எப்படி என்னால யூஸ் பண்ண முடியும் நம்ம கேட்கறேன். எல்லாத்தையுமே தப்பா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி பிளான் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு இந்த ஒரு தடவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாட்டர் அண்ட் எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மணல கொஞ்சம் புதக்குழி மாதிரி மாத்து. ஹே ஆர்ச்சர், நீ அந்த மரத்து மேல ஏறி ரெடியா நின்னுக்கோ, பேரலைஸ் பண்ற பாய்சன் அதுல ஊத்து அப்படின்னு சொல்லி இப்போ டோமாவே அந்த பேரியரை ரிலீஸ் பண்றா. ஹே ஆர்ச்சர், இப்ப அதுங்க அசையாது, சோ கொரிய கரெக்டா வச்சு அட்டாக் பண்ணு சொல்லுவோம். லேசாவும் அட்டாக் பண்றா. டிராப்ல சிக்காம இருந்து இறந்து போனதுங்க மேல காலை வச்சு அதுங்க சேஃபா வெளியே வருது அப்படின்னு சொல்லி இந்த ஆல்கெமிஸ்ட் சொல்லவும், டுவார்ஃப் நீ போயிட்டு அதுங்க அட்டென்ஷன் வா பக்கம் திருப்பு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும், அவளும் போய் அட்டாக் பண்றா. டோவா, நீ உன்னோட ஸ்டெல்த் மோட யூஸ் பண்ணி அதுக்கு தெரியாம அது பின்னாடி போய் அதை வெட்டு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லுவோம். அவளும் அதே மாதிரி பண்றா. இன்னும் சில மங்கி மான்ஸ்டர் அங்க நின்னுட்டு இருக்கு. இதுங்கெல்லாம் சாதாரண ஒரு லிவிங் கிரீச்சர்ஸ் தான், அதை மறந்துடாதீங்க. சோ அதுங்க வாயவும் மூக்கையும் போத்தினாலே போதும், காத்து இல்லாமே அதுங்க செத்துரும் அப்படின்னு சொல்லி டோமாவே வந்து இவங்களுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜியா ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் தோக்கடிக்கணும்னு கத்து கொடுத்துருக்கா. அதே மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறாங்க. வழக்கம் போல மான்ஸ்டர் கொண்டு ரேர் மெட்டீரியல் எடுத்து வைக்கிறாங்க. ஹாசல் தெரியாதனமா அது கையில இருக்கிற பாய்சனை தொட்டுதான். ஒரு குரூப் நீங்க இப்ப தோக்கடிச்சிட்டீங்க, இன்னைக்கு நைட் இந்த இடத்துல தங்கிட்டு இதே மாதிரி இருக்கிற இன்னொரு குரூப்பையும் கொண்டு அதோட பாஸோட ட்ரெயில கொண்டு வாங்க, நான் கில்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. எனது நாங்க மட்டும் தனியாவா, நாங்கெல்லாம் ஜஸ்ட் 100 லெவல் அட்வென்ச்சரர்ஸ் தான் சொல்லுவோம். லெவல்ங்கிறது ஜஸ்ட் நம்பர் தாங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு புரியும், உங்களால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டோமாவே கிளம்புறா. கன்ஃபார்ம் நமக்கு சங்குதா அப்படின்னு டோபா நினைக்கிறா. ஆனா அவங்க லெவலோட ஹை லெவல் அட்வென்ச்சரர்ஸாலே அந்த இடத்துல எல்லாம் சர்வை பண்ண முடியாது, அதை டெத் வேலின்னு சொல்லுவாங்க. அங்க போன சில பேர் உயிரோடவே திரும்ப வரல அப்படின்னு அந்த கில் லேடி சொல்லவும், அந்த 4 பேருமே இன்னொரு கேங் மான்ஸ்டரையோ தோக்கடிச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கப்பா 2 கேங்கோட பாஸ் டெய்லா அப்படின்னு சொல்லி அந்த கில் லேடி பாக்குறா. எல்லாருமே அதுக்கப்புறம் அந்த அட்வென்ச்சரர்ஸ லெஜெண்டரியா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. மாஸ்டர், நீங்க மெர்ச்சன்ட் ஷாப் ஆரம்பிக்க போறீங்களான்னு மியா கேட்கவும், ஆமா, எம்ப்ரோஜியா ஃபிளவர் எங்க இருக்குன்னு பார்த்து நீ எனக்காக அதை பறிச்சுட்டு வரியா? ரோபியஸ் இந்த இடத்துல தான் எம்ப்ரோஜியா ஃபிளவர் சாப்பிடுன்னு சொன்னாங்க, சோ இந்த இடத்துல தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க ஏன் கூட வரலையான்னு மியா கேட்கவும், மெர்ச்சன்ட் ஷாப் ஓபன் பண்ற சில வேலைகள் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப அந்த 2 பிராண்ட போய் மீட் பண்றான். கடை ஏதாச்சும் இங்க வாடகைக்கு இருக்குமான்னு கேட்கவும், இப்பதான் ஒரு கடை காலியா இருக்கு, நான் என் ஆளை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கோசுனோகாக்கு ஏத்த ஒரு கடையை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்லர் கிட்ட சொல்றாரு. எந்த ஒரு கடையுமே ஃப்ரீயா இல்ல, எந்த கடையை நம்ம சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த பட்லர் யோசிக்கிறான். சொந்தமா கடை வாங்காம எதுக்காக வாடகைக்கு எடுக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா, அதுல என்ன விற்க போறீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். கரெக்டா இவன் கெஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு கடையை சொந்தமா வாங்கணும் அப்படின்னா கிங்டம்க்கு நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். சோ கிங்டம்க்கு டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சில ப்ராப்ளம்ஸ் தான் எனக்கு வரும். மெர்ச்சன்ட் எக்ஸாம் எழுத போன இடத்துல அந்த லேடி தான் எனக்கு சொன்னாங்க, கிங்டம் கிட்ட ஃபார்ம் எதுவுமே சப்மிட் பண்ணாம நம்மளால வாடகைக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சா எந்த பிரச்சனையும் இருக்காது, சோ அதனால தான் வாடகைக்கு ஒரு கடை எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கிங்டம் உங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க வருத்தப்படுறீங்க, அதுதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூட்ரல் சிட்டி இருக்கு, அது எந்த கிங்டமோட கட்டுப்பாடுக்குள்ளேயுமே வராது, நானே உங்களுக்கு அங்க ஒரு கடையை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவுமே ஹாப்பி ஆகுறான். நமக்கு உதவுறதுக்கு சில பேர் இருக்கும்போது ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மியா அந்த எம்ப்ரோஜியா ஃபிளவரை எடுத்துப்பாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே தான் மியா நின்னுட்டு இருக்கா. சில அட்வென்ச்சரஸ் மாதிரி இருக்கிறவங்க அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திருடுறவங்களும் சுயநலமா இருக்கிற ஹியூமன்ஸ் தான் அந்த காடஸ்க்கு எதனால பிடிச்சிருக்கோ எனக்கு தெரியல, இந்த ஹியூமன்ஸை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்ப போயிட்டு இருக்கிற அட்வென்ச்சரஸ் பாக்குறதுக்கு திருடங்க மாதிரி இருக்காங்க. அந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற கார்டியன் மாதிரி இருக்கிற சில 2 எல்ஃப்ஸ் தான் வந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
மியாவும் அந்த ஃபாரஸ்ட்குள்ள தான் எம்ப்ரோஷியா ஃப்ளவரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது ஒருத்தங்க நான் வந்துட்டு சில டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சில தேவையில்லாத டீட்டெயில்ஸை தான் நான் மிஸ் பண்ணுவேன். சில விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 9. என்ன தைரியம் இருந்தா அவனுங்க நம்ம இடத்துக்குள்ள நுழைஞ்சு திருட பாப்பானுங்க அப்படின்னு ஒருத்தி சொல்லப்போ, நீ பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு இன்னொருத்தி கேட்கறா. ஆமா, நீ அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டியா அப்படின்னு அந்த குட்டியா இருக்கிறவா கேட்கவோ, இல்ல இப்போதைக்கு மயக்கத்துல தான் இருக்காங்க, ரெட் லோட்டஸ் மட்டும் எடுக்க வந்தா கண்டிப்பா அவங்கள கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா. இங்க நம்ம ஹீரோ புதுசா கம்பெனி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நம்ம ஹீரோக்கு வந்து விஷ் பண்ணி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பிக்க போறேன், உங்க வாழ்த்துக்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிராக்மெண்ட் நம்ம ஹீரோக்கு ஜோஸ் கொடுக்கவும், ரொம்பவும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோவா தலையை தடவி கொடுக்குறான். மாஸ்டர், என்னோட ஃப்ராக்மெண்ட்டும் நானும் லிங்க்ல தான் இருப்போம். ஸோ நீங்க அவ தலையை தடவி கொடுத்தது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு டோமவே சொல்றா. நம்மள ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மியா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சில ஸ்நாக்ஸ் கொடுத்து ஓட்டி விடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருதான். டோமவே மியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருதா. ஏன்னா எப்பவும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ மத்தவங்களும் கொஞ்சம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தனியா விட்டுட்டு போறாங்க. மாஸ்டர், இப்ப நான் நல்லாவே ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்க கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்கில இருக்கிற பொண்ணு வந்து சொல்றா. அந்த ஆம்ப்ரோசியா ஃபிளவர்ஸை பத்தின டீடைல்ஸை நம்ம ஹீரோ கிட்ட அவ கொடுக்குறா. நாங்க ஒரு பூவை பறிச்சுட்டு வரலான்னு தான் இருந்தோம், ஆனா 2 காட்ஸ் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு வா சொல்லவும், அப்ப இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும், அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹாரனா ஆர்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. மீனட்டோ ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்றான், ஹர்கிட்ட ஆர்கிடெக்சர்ல ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லி அவ ரிப்போர்ட் பண்றா. நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், அதுக்கு உங்களுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்ப லிவி அப்படிங்கிற லிசர்ட் வரான். அன்னைக்கு நீ தானே ஸ்ட்ராங்கான வாரியர்னு சண்டை போட்ட நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா ஒரு வழியா ஒரு வீரம் மாதிரி அந்த ஆர்க் வாரியரை நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ பேசுறது பார்க்க ஏதோ ஸ்வாட்ஸ்மன் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா டோமவே கிட்ட தான் நான் சீக்கிரட்டா ட்ரைனிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆமா டுவார்ஃப், உங்களுக்கு எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இந்த குட்டி இடத்துக்குள்ள உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா நம்ம ஹீரோ கேட்கவும், எனது குட்டி இடமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு அந்த டுவார்ஃப் கேட்கறான். அப்ப குட்டி இடம் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த டெமி பிளேனுக்கு எண்டிங்கே இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மலைகள் ஆறுன்னு சொல்லி ரொம்ப பெருசா எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த டெமி பிளேனுக்கு முடிவே இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டுவார்ஃப் சொல்றான். அப்புறமா உங்க வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு நான் வேணா ஒரு ஷாப் ரெடி பண்ணி தரவா நம்ம ஹீரோ கேட்கவும், நிஜமாவா சொல்றீங்க? எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஹாப்பியா வாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றான். என் காயத்தை குணப்படுத்துறதுக்கு தேங்க்ஸ் யங் மாஸ்டர் அப்படின்னு அந்த ஆர்க் சொல்லவும், ஆமா அன்னைக்கு மரவட்டினாப்பா தானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எலிசரி சிட்டில கூட நான் தான் அட்வென்ச்சரஸ்க்கு வெப்பனை வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு அதிக வேலை கொடுக்குறல்ல, மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உங்களுக்காக பாக்குறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். நானும் யங் மாஸ்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. என்ன யங் மாஸ்டர் நைட் ஃபுல்லா அவங்களே வச்சுக்கிடுவாங்க போல அப்படின்னு டோமவே சொல்லுவோம். நீ தானே இந்த ஐடியா கொடுத்த அப்படின்னு மியா சொல்லிட்டு, அம்ப்ரோசியா ஃபிளவரை பாதுகாக்கிற அந்த 2 ஸ்பீஷீஸை பத்தி நான் யங் மாஸ்டர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு மியா சொல்லுவோம். இங்க பாரு மியா, யங் மாஸ்டர் கிட்ட நீ பார்த்த விஷயங்களை மட்டும் அப்படியே சொல்லு, உன்னோட ஒப்பீனியனை நீ ஃபர்ஸ்டே சொல்லக்கூடாது. ஒருவேளை யங் மாஸ்டர் கேட்டாரு அப்படின்னா மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. அச்சோ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா ரொம்பவும் பார்த்துட்டா. கவலைப்படாத, யங் மாஸ்டரோட பிரசன்ஸ் திரும்பவும் வந்துருச்சு, அவருக்கு எதுவா இருக்காது அப்படின்னு டோமவே சமாதானப்படுத்துறா. நம்ம ஹீரோ அங்க ஆரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு, நல்ல வேலை உங்களுக்கு எதுவாகலையேன்னு கேட்கறா. ஹே டோமவே, இங்க பாரு மியாக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. யங் மாஸ்டர் நல்ல வேலை உங்களுக்கு எதுவாகல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கறா. நான் ஆரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லவோ, என்னது ஜஸ்ட் ஆரோ பிராக்டிஸா, என்ன பண்ணீங்கன்னு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டோமவே சொல்லவோ, ஆரோ பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பொசிஷன்ல நின்றுட்டு அப்புறமா ஆரோவை பின்னாடி இழுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு டோமவே திட்டா. ஆனா நீ தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்ட நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, அதுல அப்படியே காத்தோட காத்தா கலந்துட்டீங்க, உங்க பிரசன்ஸே காணாம போயிடுச்சு அப்படின்னு டோமவே சொல்லவும், ஆனா நான் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மட்டும் தானே பண்ணேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க செஞ்சது சூசைடுக்கு சமம் அப்படின்னு டோமவே சொல்றா. நீங்க இறந்து போயிட்டீங்களோன்னு நான் ஒரு செகண்ட் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி மியா அழுதுட்டு இருக்கா. ஆரோ பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் ஒரு குத்தமாப்பா, இதுல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க செஞ்சது கிட்டத்தட்ட இறந்து போய் திரும்ப வந்த மாதிரி. ஒரு பர்சனோட மானா ஒரே லெவல்ல தான் இருக்கும், என்னதான் அவங்க ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்களோட மானா லெவல் மாறாது. ஆனா இறந்து போய் திரும்ப உயிரோட வந்தவங்களோட மானா இன்க்ரீஸ் ஆனதை நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அப்படின்னு டோமாவே சொல்லுவோம். அட ஆமா, அந்த ஸ்டோன் எல்லாம் ரெட் கலர்ல மாறிடுச்சு. என்னோட மானா இன்க்ரீஸ் ஆயிருக்கா நம்ம ஹீரோ கேக்குறான். நார்மல் லெவல்ல இல்ல, உங்க மானா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு காட் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களோட மானா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் இந்த டெமி பிளேன் பெருசாகிட்டே போறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நீங்களும் நானும் கனெக்ட் ஆயிருக்கோங்கிறதுனால உங்களோட மானானால இந்த டெமி பிளேன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே பெருசா போய்கிட்டு இருக்கு. ஈவன் வானத்துல கூட எனக்கு தெரியாத என்னெல்லாமோ இருக்கு. இது எல்லாத்துக்கும் உங்களோட மெமரிஸ் தான் காரணம். இது மட்டும் காடஸ்க்கு தெரிய வந்ததுன்னா அவ்வளவுதான் டோமாவே சொல்லுவோம். கண்டிப்பா அவ என்ன அழிக்க பிளான் போடுவா, எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு டோமாவே சொல்லுவோம். சரி அப்படின்னா நான் இனிமே எல்லா இடத்துக்குமே காயை யூஸ் பண்ணி என்னோட பிரசன்ஸை கன்சீல் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அவங்க மானாவை ஏதாச்சும் பண்றதுக்கு யோசிக்கிறேன், ஃபர்ஸ்ட் அவளை கவனிங்க அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ மியாவை சமாதானப்படுத்துறான். என்னோட மாஸ்டர் காடுக்கு ஈக்குவலா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒவ்வொரு நாளுமே அவர் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு டோமாவே சிரிக்கிறா. ஒரு சாதாரண போ பிராக்டிஸ் பண்ணது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாற நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் இன்னைக்கு நைட் நான் உங்களை அட்டன் பண்ணணுமா அப்படின்னு மியா கேட்கவும், நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், இப்போ தூங்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்குறான். யங் மாஸ்டருக்கு நீ என்ன சொல்லியிருக்கே புரியல அப்படின்னு டோமாவே பரம்ல மியாவை கலாச்சிட்டு இருக்கா. அட்டன் பண்றதுன்னா இவ அந்த மீனிங்ல கேட்டா அச்சோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, ஏதோ பேக் என் மேல வந்து விழ போற மாதிரி தெரியுது. அட உண்மையிலேயே இது பேக் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். ரக்கோன் மாதிரி இருக்கிறவனுக்கு நம்ம ஹீரோ ஃபேஸ் இருக்கிற மாதிரியே இருக்கு, என் மூஞ்சியா இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹே ஹேண்ட்ஸம் நைட் ஏன் கூட வரியா அப்படின்னு ஒரு லேடி கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள டோமாவேவும் மியாவும் நம்ம ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிருந்தாங்க. என் மாஸ்டர் என்ன தைரியம் இருந்தா ஒரு ப்ராஸ்டிடியூட் கிட்ட போவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன்ல இருக்காங்க. தப்பிச்சோடி இல்லாம நம்ம ஹீரோ யோசிக்குவோம், உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு மியா சொல்றா. நான் வேணும்னு பண்ணல, நான் இன்னசென்ட் நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீங்க என்னடானா ப்ராஸ்டிடியூட் கிட்ட போறீங்களா அப்படின்னு அவங்க கேட்கவும், நான் ஆக்சிடென்டலா தான் அந்த இடத்துக்கு போனேன், அது போக நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு அப்படின்னு டோமாவே கேட்கறா. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு திரும்பிக்கிறான். பொறுமையா இருந்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆக அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை கழிச்சு வெப்பன் மிஸ்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. நான் கண்ட்ரோல் இறந்துக்கூடாது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்தான். ஒருவேளை நான் அந்த லெவலுக்கு அழகா இல்லையோ அப்படின்னு சொல்லி மியா நினைக்கவும், அப்படிலாம் இல்ல அப்படின்னு டோமாவே சொல்றா. யங் மாஸ்டர் என்னாச்சு, உங்க ட்ரெஸ் ஏன் கிழிஞ்சிருக்குன்னு யமா வந்து நிக்கிறா. வெப்பையோ ரோஸ் கலர் மிஸ்டையோ பார்த்துட்டு யமாவே புரிஞ்சுக்கிட்டா. யங் மாஸ்டர் வாங்க, உங்களுக்கு வேற ட்ரெஸ் ரெடியா இருக்கு அப்படின்னு யமா சொல்றா. பரவாயில்ல யமா, நான் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணாம நீயாவே புரிஞ்சுக்கிட்டு டாபிக்கை சேஞ்ச் பண்ணியே அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். டுவார்ஃப் நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ண அந்த ஸ்பெஷல் சூட்டை போடுறான். பரவாயில்ல, இது சூப்பராவே என்னோட மானாவை உரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். அன்னைக்கு சொன்னா அதே மாதிரி தான் இப்போவும் ரெட் கலர் லைனிங் வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா வெளியே வரும், டியூரபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அந்த டுவார்ஃப் சொல்றான். யங் மாஸ்டர் உங்ககிட்ட தனியா கேட்கணும்னு மியா கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ கிட்ட நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறா. பரவாயில்ல இருக்கட்டும், இனிமே அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மியா சொல்றா. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அம்ப்ரோசியா ஃப்ளவரை போய் நான் செக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அதை பார்த்துக்கிட்டு தான் மியா சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமா நம்ம ஹீரோ சொல்லவும், ரெண்டு பேரும் சேர்ந்தா ஓகே மாஸ்டர் அப்படின்னு வா சொல்றா. சில திருடங்க குரூப் இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு, அவங்களை கொஞ்சம் கவனிமியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வெப்ல அந்த 3 பேரையும் மாட்ட வச்சிருந்தா இவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அவங்க காணாம போயிருந்தாங்க. வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப அந்த இடத்துல சகதியா இருக்கு. நம்ம ஹீரோ வயல்ல அவன் சிஸ்டர் கூட போனது ஞாபகம் வருது. மியா இதுல நீ வலிக்க விழுந்துடாம இருக்க, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மியா உடனே ரொம்பவும் வைக்கப்பட்டுக்கிட்டே ரொம்பவும் தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு நடந்து வரா. யங் மாஸ்டரோட கைக்குள்ள என் கை பெர்ஃபெக்ட்டா பொருந்தது அப்படின்னு சொல்லி அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த கார்டியனா இருக்கிற 2 எல்ஃப் வந்து கேக்குறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம ஹீரோ கையெடுக்கவும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருந்த மியா டென்ஷன் ஆகிறா. நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். 31 செகண்ட் தான் யங் மாஸ்டரோட கையை என்னால பிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கு, நீங்க எங்களோட சந்தோஷமான கனவை கெடுத்து ஓட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகிறா. ஹே அந்த பூ எங்களுக்கு தான் சொந்தம், பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க அந்த இடத்துக்கு வராங்க. நீங்களும் அந்த ஹியூமன்ஸ் திருடங்க கூட தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் பாக்குறாங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றான். அவங்கள கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகிறா. அந்த பிளாக் லேடி மேலையும் இந்த ரெட் லோட்டஸோட ஸ்மெல் வருதுன்னு அந்த குட்டி எல்ஃப் சொல்லவும், மியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க வந்தா அந்த ஸ்மெல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த குட்டி எல்ஃப் காமெடிங்கிற பேர்ல கடுப்பேத்திட்டு இருக்கா. மேஜிக் வச்சு அவ இவங்க எல்லாத்தையும் இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குவோம். நம்ம ஹீரோ மியாவை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடுறான். டே அவங்க கூட போய் சண்டை போட எதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த திருடங்கள்ல ஒருத்தி சொல்றா. இவா எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுறா, நேத்து பார்த்த ப்ராஸ்டிடியூட் தானே இவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ ஃபயர் ஆரோ வச்சு இன்னொரு எல்ஃப் அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ அவனோட பேரியரை யூஸ் பண்ணி எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்றான். நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருந்த மொமெண்ட்டை கெடுத்துட்டாங்களேன்னு மியானும் செம டென்ஷன்ல தான் இருக்கா. அண்ட் அதே ஃபாரஸ்ட்குள்ள ஒரு ஸ்கெலிட்டனையும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மைண்டை ரொம்பவே துல்லியமா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவனோட பிரசன்ஸ் காத்தோட காத்தா கலந்துருது. நம்ம ஹீரோ இருக்கிறது கூட யாருக்கும் தெரியல. அதனாலதான் டோமாவேவும் மியாவும் நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானோ நினைச்சு பயந்து ஓடி வந்திருக்காங்க. பட் இது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ இறந்து போய் திரும்ப உயிரோட வர்ற மாதிரி தான். சோ அதனால நம்ம ஹீரோவோட மானா வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப ஃபாரஸ்ட்குள்ள அந்த அம்ப்ரோசியா ஃப்ளவரை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். திருடங்களா இருக்கிற அந்த அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ கூட வந்திருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மியாவோ ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அந்த எல்ஃபியும் உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் எல்லாமே எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 10. ஹே, நீ போய் அவங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரில் இருக்கிற ஒரு லேடி சொல்றா. டெலிபதி மூலியமா டோமாவே நம்ம ஹீரோ கிட்ட பேசுவோம். வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்க மியா கூட டேட்டிங் போனீங்கல்ல, அவ கையெல்லாம் வர பிடிச்சிங்க நான் பார்த்தேன், நீங்களே இதை பாத்துக்கோங்க அப்படின்னு டோமாவே சொல்லுவோம். கட்டானாவோ ரைஸ் ஃபீல்டும் செய்ய உனக்கு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அட்வென்ச்சரர்ஸா அட்டாக் பண்ற மாதிரி பண்ணுங்க, நான் மிஸ்டிகேட்டை ஓப்பன் பண்ணி அவங்கள இலுசரி சிட்டிக்கு அனுப்பியிருந்தேன். மியாக்கு உங்க ஃபேவரட் ஃபுட்டை கொடுங்கன்னு சொல்லுவோம். அது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த அட்வென்ச்சரர்ஸ் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி பண்றான். மிஸ்டிகேட்டை ஓப்பன் பண்ணி டோமாவே அவங்கள இலுசரி சிட்டிக்கு அனுப்பியிருந்தா. நம்ம ஹீரோ அவங்கள கொண்டுட்டான அந்த எல்ஃப் நினைச்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோட பிளட் தூக்கி மியாவோட வாயில வைக்கவும் டென்ஷன்ல இருந்த மியா இப்ப கொஞ்சம் நார்மல் ஆவரா. இந்த ஹியூமன்ஸை புரிஞ்சுக்கிடவே முடியலப்பா அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் நினைக்கிறாங்க. எங்க இடத்துக்குள்ள வந்தா இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லி அவங்க அட்டாக் பண்ண பார்க்கவும் மியா நீ இதை பாத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த எல்ஃபோட மேஜிக்கை அப்படியே மியா உறிஞ்சிருதா. நம்ம ஹீரோ ஃபயரை வச்சு லைட் அதிகமா ஆக்கிட்டு அவங்களோட வெப்பன்ஸை மட்டும் பிரேக் பண்ணிருந்தான். மியா எதுக்கும் சேஃப்டிக்கு அவங்கள கட்டி வச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த அட்வென்ச்சரஸா இந்த திருடங்கள்லாம் இப்ப இலுசரி சிட்டிக்கு வந்திருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவோ டெமி பிளேன்ல இருக்கிற இலுசரி சிட்டிக்கு அவங்கள வரவேற்கிறேன் அப்படின்னு அந்த ஃபிராக்மெண்ட் சொல்லுது. நாங்க பேச்சுவார்த்தை நடத்த தான் வந்திருக்கோம், நான் ஒரு மெர்ச்சன்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க எல்டர்ஸ் கிட்ட கேட்டுதான் நாங்க சொல்ல முடியும். என்னோட பேர் ஆக்வா, என்னோட பேர் ஏரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. என்ன ஜூஸ் பாட்டில் நேம் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அவங்களோட இடத்துக்கு அந்த ரெண்டு பேரும் கூட்டிட்டு போறாங்க. டிராகன் பேரியர் தான் எங்க வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அது இல்லங்கிறதுனால தான் நாங்க யாரையும் அதிகமா உள்ள விடுறது இல்ல, அவங்கள தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏரஸ் சொல்றா. எங்களுக்கு கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆக்வா கேட்கறா. வில்லேஜ் எல்டர்ஸ் போய் நம்ம ஹீரோ மீட் பண்றா. என்னது நீங்க எல்ஃப் இல்லையா நம்ம ஹீரோ கேட்குவோம். எங்க ஸ்பீசிஸ்ல இருந்து கிரியேட் ஆனவங்க தான் எல்ஃப், ஆனா நாங்க எல்ஃப் கிடையாது, நாங்க ஃபாரஸ்டார் அப்படின்னு அந்த எல்டர்ஸ் பேசிட்டு இருக்கோம். நாங்க ஒன்னும் எல்ஃப்ல இருந்து டிஃபரண்ட் ஸ்பீசிஸ்லாம் கிடையாது. என்னோட பேரு ஆடனோ. இங்க இருக்கிற எல்டர் மில்டர் ஸ்டோரியோட பையனா புது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வந்தேன். எல்ஸே நம்ம ஸ்பீசிஸ்ல இருந்தா கிரியேட் ஆயிருக்காங்க, அப்புறம் எப்படி நம்ம எல்ஃப் இல்லாம இருப்போம் அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆர்க்கான நம்ம தான் ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணோம், பட் எல்ஃப் ஸ்பிரிட் மேஜிக்கை யூஸ் பண்றவங்க நம்ம வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா நீங்க ஒரு மெர்ச்சன்ட்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் எப்படி காட்ஸ் தோக்கடிச்சிங்க நம்ம கேட்கவும் அது ஜஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இப்போதைக்கு உங்க வார்த்தையை நான் நம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புவோம். இவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி நம்ம உங்க பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் நம்ம ஹீரோ கிட்ட நிறைய கேள்வி கேட்கறாரு. உங்களை அட்டாக் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீங்க எங்க தங்குங்க, எங்க மாஸ்டர் இப்ப வந்துருவாரு, அவரை மீட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சமா வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஐரே சொல்றா. அடுத்த புது பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப செவுத்த உடச்சுக்கிட்டு ஒருத்தன் உள்ள வரான். நீங்க தான் புதுசா வந்த கெஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் வரான். இந்த கிறுக்கன் யாருன்னு தெரியல நம்ம ஹீரோ நினைக்குவோம். மாஸ்டர் ஏன் செவுத்த உடச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆக்வா கேட்கறா. நம்ம ஹீரோக்கு அவன் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். பட் நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. உங்க பவர் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது 32 செகண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மியா அவனை அட்டாக் பண்ணிருந்தா. நான் உங்க கையை வரும் 31 செகண்ட் தான் பிடிச்சிருந்தேன், அவன் மட்டும் 32 செகண்ட் பிடிச்சிருக்கான், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகுறா. அந்த அட்டாக் அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் நார்மல் ஹியூமன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிவாங்கி அந்த மாஸ்டர் சிரிச்சிட்டு இருக்கவும் எதுக்கு சிரிக்கிறாரு, தலையில அடிபட்டு மென்டல் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி ஐரிஸ் யோசிக்கிறா. என்ன மீட் பண்ணதுக்கு அவங்கள வருத்தப்பட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த எல்டரோட சன் ஆடனாவையும் ஆக்வாவோட மாஸ்டரையும் கொஞ்சம் நீ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எனக்கு என்னமோ அவங்க மேல டவுட்டா இருக்கு, சோ கொஞ்சம் சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ இனி ஒரு ஸ்பையா இருக்க சொல்றீங்களா, இதை நான் உங்க மெமரிஸ்ல பாத்திருக்கேன், ரெட் கலர் லைட் எல்லாம் வச்சு எதிரிகளை அட்டாக் பண்ணுவாங்களே நானும் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ போறா. முன்னெல்லாம் மாஸ்டர் ரொம்பவும் பொறுமையா இருப்பாரு, ஆனா இப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு வருத்தம் தெரியுது. மாஸ்டருக்கு தேவைப்படும் போது நான் எப்பவுமே அவர் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மியா நினைக்கிறா. அக்வாவோட மாஸ்டராவா பார்க்கும்போது என்ன நான் இவனை அடிச்சு எந்த காயமும் இவனுக்கு இல்லையே, இவன் உடம்ப ஏதோ பொசஸ் பண்ணிருக்காது, ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு தோணுது அப்படின்னு மியா நினைக்கிறா. டெலிபதி மூலியமா யாரோ கம்யூனிகேட் பண்றது அவளுக்கு தெரியுது. ஆடனா யார்கிட்டயோ டெலிபதி மூலியமா பேசிட்டு இருக்கான், ஆனா யார்கிட்ட பேசுறாங்கிறது அவளுக்கு தெரியல. பையெல்லாம் ஹேக் பண்ணிட்டு இருப்பாங்களே அதை தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி மியா ஹாப்பியா இருக்கா. டீமன்ஸ் கூட இவனுக்கு கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது மியாக்கு தெரிய வருது. சோ ஆடனாக்கு டீமன்ஸ் கூட கனெக்ஷன் இருக்கு, அந்த மாஸ்டரை ஏதோ ஒன்னு பொசஸ் பண்ணிருக்கு. சரி ஓகே நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணணும், டோமாவே இங்க வர சொல்லு, நீ டெமி பிளேனுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்காக இப்ப டான்ஸ் பார்ட்டி நடத்துறாங்க. அந்த மாஸ்டர் வந்து நீ வேற ஏதோ ஸ்பீசிஸ் கூட ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லி ஆடனாவோட சங்க பிடிச்சு நெரிக்கிறான். அப்ப அவன் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வந்து ஆடனாவோட லைஃப் ஃபோர்ஸ் அவ்வளோத்தையும் உறிஞ்சிருது. பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன் அங்க கிரியேட் ஆகுது. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த எல்ஃபோட உடம்பு நான் பொசஸ் பண்ணியிருந்ததுனால அவன் இறந்து போகல, இந்த ஆடனா இறந்து போயிட்டான், நான் இங்க வந்ததே உனக்காக தான், நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குது. உன்னை பார்த்தா ரொம்ப அறிவாளி மாதிரி தெரியுது, உன்கிட்ட இம்மார்டல் பாடி இருக்கு, நீ ஒரு லீஸ் தானே நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல நீ கூட ஒரு புத்திசாலி தான் போல அப்படின்னு சொல்லி அந்த லீட் சொல்லவும் வீடியோ கேம் பார்த்து எது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். நீ என்னதான் ஸ்ட்ராங்கானவனா இருந்தாலும் உன்னால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி இதெல்லாம் என்ன எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டனை பதிலுக்கு அட்டாக் பண்றான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் ஷாக் ஆகுது. மியாவோட பவர் மாதிரியே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டனோட மொத்த பவரையும் உறிஞ்சு எடுத்துருதான். டோமாவே அந்த இடத்துக்கு வந்துருதா. டோமாவே இவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு போ, அப்புறமா நான்
இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரின்னு டோமோவேவும் இன்வெஸ்டிகேட் ஓபன் பண்றா. அந்த ஸ்கெலிட்டன் இங்க காணாம போயிடுச்சு. நீ ஒரு சாதாரண மர்ச்சன்ட் கிடையாது, உனக்கு கொல்லலாம் தான் பிளான் போட்டா, ஆனா நீ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இவனை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு டோமோவே யோசிச்சுட்டு நீல் கெஸ்டாய் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். உங்களுக்கு எப்படி ஏன் நேம் தெரியும், நம்ம மீட் பண்ணிருக்கோமா நம்ம கேக்குறான். பேரியரை செஞ்சு தர சொல்லி கெஞ்சி கேட்டிய மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்லுவோம். அப்படின்னா அந்த டிராகன் பேரியர் டோமோவோட தானா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கிரேட் டிராகன் ஷீ, நீங்களா இது, எல்லாரும் தலை குனிஞ்சு உங்களுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க மரியாதை கொடுக்க வேண்டியது என்னோட யங் மாஸ்டருக்கு தான் அப்படின்னு டோமோவே சொல்லுவோம். என்னது இவங்களோட யங் மாஸ்டரா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி நம்ம அந்த லீச்சை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். எல்ஃபோட உடம்புக்குள்ள இருந்து அவங்க பவர்ஸ் அப்டைன் பண்ணதா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லீச் சொல்றான். இது எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கவும், ஆமா நீ எப்படி என்ன தோக்கடிச்ச அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் கேட்கவும், நீ யங் மாஸ்டர் கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகுறா. டென்ஷன் ஆகாத மியா, ஆக்சுவலி அது மியாவோட பவர் தான், என்னாலையும் அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னாலுமே நீ யூஸ் பண்ண மேஜிக்கு நிறைய மானா தேவைப்படும், அவ்வளவு ஈஸியில யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லீச் கேட்கவும், எனக்கு அது பெரிய விஷயம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீ அவ்வளவு பவர்ஃபுல்லானவன் சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கெலிட்டன் கேட்கவும், என்ன தைரியம் இருந்தா மாஸ்டர் மிரட்டுற மாதிரி பேசுவா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. பொறுமையா இருங்க லீச், உன்னை பார்க்கும்போது மேஜிக்ல உனக்கு நிறைய நாலேஜ் இருக்கிற மாதிரி தெரியுது, மேஜிக் புக் ஏதாச்சும் வச்சிருந்தேன்னா சொல்ல, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல ஒரு ஆர்க் எழுதி கொடுத்த சிங்கிள் ஷீட் மேஜிக் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு நீ இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கியா அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுறான். நீ ஒரு கிராண்டா மாதிரி வேற வேர்ல்டுக்கு போகணும்னு தானே நினைக்கிற அப்படின்னு டோமோவே கேட்கறா. ஹை ரேங்கிங்ல இருக்கிற ஹியூமன்ஸை கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களால வேற வேர்ல்டுக்கு போக முடியும் கரெக்டா, அதை தானே நீ எதிர்பார்க்கற அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அப்படின்னா ஹியூமன்ஸால வேற வேர்ல்டுக்கு போக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவே ஷாக் ஆகுறான். கிராண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஹை ரேங்கிங்ல இருக்கிற ஹியூமன்ஸ் வேற வேர்ல்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு டோமோவே சொல்லப்போ, ஆமா கரெக்ட் தான், அதுதான் என்னோட விருப்பமா அப்படின்னு சொல்லி அந்த லீச் சொல்றான். ஆனா அது இம்பாசிபிள், அவ்வளவு ஈஸில எந்த ஒரு ஹியூமனாலேயோ வேற வேர்ல்டுக்கு போயிட முடியாது. ஹை ரேங்கிங்ல இருக்கிற ஹியூமன்ஸை கிராண்ட்னு சொல்ல மாட்டாங்க, வேற வேர்ல்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா போன ஒரு ஹியூமன்ஸ் தான் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்பவே இம்பாசிபிள், அவ்வளோ ஒரு பவரை யாராலையும் தாங்க முடியாது. அப்படி வேற வேர்ல்டுக்கு போறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்கு. ஒருவேளை போற லெவலுக்கு உன்கிட்ட பவர் இருந்தாலும் அந்த காடஸ் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டா அப்படின்னு டோமோவே சொல்லுவோம். அப்படின்னா என்னோட அப்பா அம்மா ஒரு கிராண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட ஆசையும் இந்த லீச்சோட ஆசையும் ஒன்று தான், நாங்கள் ரெண்டு பேருமே வேற வேர்ல்டுக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ புதுசா வேற வேர்ல்டுல நிறைய விஷயங்களை கத்துக்கிடணும்னு தான் ஆசைப்படுற, அப்படின்னா என் மாஸ்டர் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, நிறைய புது விஷயங்களை உன்னால கத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்றா. மேஜிக் பத்தி அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, இவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீயும் என் சைடு இருந்து சப்போர்ட் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நமக்கு சில குட்ஸை தாரன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இவங்க போடுற பிச்சை நமக்கு எதுக்கு வேணும்? இந்த இடத்துல ஒரு ட்ரெஷரி ரூம் இருக்கிறத நான் பார்த்தேன், வேல்யூபிளான பொருட்கள்லாம் அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம அதை திருடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திருடங்க பிளான் போடுறாங்க. தேவையில்லாத அந்த பொருட்களை ஸ்டோர் ரூம்ல வைக்கலாம்னு அந்த ஃபிராக்மெண்ட்டும் ஆல்கேல ஒருத்தனும் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு செம ஃபாஸ்டா ஓடி வந்துட்டு இருக்கா. என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு நம்ம கேட்கவும், அர்ஜென்ட்டா வருது அப்படின்னு அவ போறா. இந்த லீச் நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போடுற லெவலுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லா இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோனோட ரிங்ஸை கொடுத்து நம்ம ஹீரோட பவர் அந்த லீச்சுக்கு கொடுத்து அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டுதான். இவங்க ரெண்டு பேரை விடவும் நான் ரொம்பவும் வீக்கானவனா இருக்கேன், உண்மையிலேயே என் கூட கான்ட்ராக்ட் போட்டு உங்க கூட வச்சுக்கிறதுக்கு நான் தகுதியானவன் தானே அப்படின்னு அந்த லீச் கேட்கவும், அந்த மாதிரிலாம் நீ திங்க் பண்ணாத, நீ எனக்கு தேவைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கூட கான்ட்ராக்ட் போட்டதுனால இவனுக்கும் இப்போ ஒரு ஹியூமன் ஷேப் கிடைக்குது. அது லேடிஸ் நீங்க இதெல்லாம் பார்க்க கூடாது, சீக்கிரம் ட்ரெஸ் போடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உங்களுக்கு எப்பவும் லாயல்ட்டியா இருப்பேன் யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றான். ஹே லீச், இப்போ எப்படி ஃபீல் பண்ற? மாஸ்டர் பாத்துக்கிறது தான் உன்னோட நம்பர் 1 ப்ரையாரிட்டி அப்படின்னு டோமோவேவும் மியாவும் சொல்லவும், அவன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். சரி எங்களுக்கு சில வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு டோமோவே பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஏதோ ஆகுது, ஏதோ ஒரு பிளாக் சவுண்டும் கேக்குது. என்ன மன்னிச்சிருங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டோமோவே இப்போ அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா ஸ்ட்ராங்கான டோமோவேக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இப்போ அவ கீழே விழுந்து அவ உடம்புல இருந்து அதுவும் தலையில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் சில குழப்பமாக இருக்கிற டீட்டெயில்ஸ் வரும், என்னால் முடிஞ்ச லெவலுக்கு அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 11.
டோமோவே தலையில இருந்து ரத்தமா வருது. மியா டோமோவே பாத்துக்கோ, லீஷ் நீ ஏன் கூட வா, பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ லீஷே ஓடிட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்னோட இந்த புது பாடியை வச்சுக்கிட்டு என்னால ஓட முடியல அப்படின்னு லீஷ் சொல்லவும், இப்படி பண்றியே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இந்த இடத்துல இருந்து எல்லாரையும் ஹீலிங் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், நீ ஒரு அண்டர் ஆச்சு, உன்னால ஹீலிங் மேஜிக் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். அவன உடனே ஹீலிங் மேஜிக் பண்றான். நம்ம ஹீரோ இப்ப சம்பவம் நடந்த இடத்துக்கு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம அடிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஓகே, ஆல்கேவால ரீஜெனரேட் ஆக முடியல, இவன் ரீஜெனரேட் ஆகல, ரொம்பவோ கோல்டா இருக்கான் அப்படின்னா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த பூச்சி இறந்து போயிடுச்சு, அதனாலதான் அதை அசையல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. மாஸ்டர் எல்லாரையும் ஓரளவு ஹீலிங் பண்ணிட்டு அவங்க பக்கத்துல இருக்கிறவன் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கான் அப்படின்னு லீட் சொல்லவும், அப்படின்னா இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, எப்படியாச்சும் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு காயவே டபுள் லேயரா போட்டு நம்ம ஹீரோ டபுள் டைமா ஒரே நேரத்துல அவனை ஹீலிங் பண்றான். யங் மாஸ்டர் இப்ப அவன் கொஞ்சம் ஓரளவு சேஃப் ஆயிட்டான், இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி லீஸ் சொல்றான். இது என்னோட மானாவாச்சு, இது ஏன் காத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பொண்ணு நெக்லஸ் நீட்டுறா. நான் அந்த மரத்தை வெட்ட ஹெல்ப் பண்ண அந்த ஆர்க்கோட கழுத்துல இருந்த நெக்லஸ் தானே இது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டோமோவே பிராக்மெண்ட்டை காப்பாத்த போனப்ப அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு அலறா. பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ இப்ப போய் பாக்குறான். பிளாஸ்ட் நடந்ததுல மிஸ்ட் கேட் ஓப்பன் ஆகி எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது, சில கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல இருக்கு, சில பேரோடது அப்படியே ஃபேட் ஆகுது. ஒருத்தங்களோட கான்சியஸ்னஸ் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி டோமோவே சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பேலன்ஸ் ஒன்னே ஒன்று மட்டும் இருக்கு, டக்கு நம்ம ஹீரோ அதை போய் டச் பண்ணுவோம். நம்ம ஹீரோக்கு எல்லா மெமரிஸும் தெரியுது, இது அந்த அட்வென்ச்சரஸ் பொண்ணோடதாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ நடந்த எல்லாமே தெரிய வருது. டெமி ஹியூமன்லாம் எப்பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லேடி தான் வந்துட்டு அந்த பேக்கை தூக்கி நம்ம ஹீரோ சைடா எரிஞ்சிருப்பா. ஸ்டோரேஜ் ரூம்ல போய் திருடவோ ஒரு குட்டி பொண்ணு தடுத்திருப்பா, அவ மூஞ்சிலேயே எட்டி உதச்சிருப்பாங்க. அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது ஒழுங்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராக்மெண்ட் ஓடி வரவும், அதுல இருந்து ஒரு ஸ்வாட் எடுத்து அந்த லேடி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. அப்ப அந்த லேடி வந்துட்டு ஒரு பவுச்சை தூக்கி எறியும் போது அதுக்குள்ள நம்ம ஹீரோவோட அந்த மானாவை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருந்த ரிங் இருக்கு. அந்த ரிங் வெடிக்கவோ டோமோவே பிராக்மெண்ட் அதை தடுக்க ட்ரை பண்றா. அதுலதான் இது எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. இந்த எல்லா மெமரிஸையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். மிஸ்ட் கேட் ஓப்பன் ஆகி அந்த லேடி மட்டும் சீகேக்கே திரும்ப வந்துருதா. ஸ்வாட் எல்லாம் எடுத்துட்டு அவ தப்பிச்சு போகலான்னு போகவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன்ல வந்துட்டு இருக்கான். குசுனுகா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. அவங்கள அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து காப்பாத்தி தங்குறதுக்கு இடம் கொடுத்து அந்த ஆர்க்ஸ் உங்களை நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா டெமி ஹியூமன்ஸை நீ கொஞ்சம் கூட மதிக்கல, சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம கொல்ல போயிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போகவும், நீ என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பேசுறது டெமி ஹியூமன் லாங்குவேஜா, கிட்ட வராத அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. அந்த காடஸ் ஹியூமன்ஸ் தான் ப்ரெஷியஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கா. உங்க மூஞ்சி அழகா இருந்தாலும் உங்க கேரக்டர் அந்த மாதிரி இல்ல, சாகிறது மட்டும்தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பார்த்தா பயமா இருக்கு, ஒழுங்கா கிட்ட வராத பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அவ ஸ்வாட் எடுக்கிறா. நீ கொலை பண்ணியே அந்த ஒரு ஆர்க்கோட ஸ்வாடு தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப கிட்ட நெருங்குவோம். அவ ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. நம்ம ஹீரோ அவளோட கையை துண்டா கட் பண்ணிருந்தான். இப்ப அப்படியே அவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு இருந்திருக்கும், இன்னசென்ட்டான ஆளுங்களா உன்னோட சுயலாபத்துக்காக கொண்டுட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவளை கொல்லலான்னு போகவும், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிரா. இந்த ஸ்வாடெல்லாம் வேணும் தானே அங்க இருந்து எடுத்துட்டு வந்த இந்த அப்படின்னு சொல்லி அவ கழுத்துல கத்திய நம்ம ஹீரோ சொல்லிட்டு, கொலை பண்ணா இப்படிதான் இருக்கும் போல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொலை, இப்படிதான் இது ஃபீல் ஆகுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், அவன் கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது. எதனால ஏன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு உயிர் இறந்து போனா எல்லாருமே சோகமா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அப்படின்னா நான் இப்ப சோகமா ஃபீல் பண்றேன்னா இப்போ இறந்து போன அந்த ஆர்க்காகவோ ஃப்ராக்மெண்ட்காகவோ ஒரு பான்ஃபயர் ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட பாடி எதுவோ கிடைக்கல. ஆர்க்கோட பாரம்பரியம் படி இறந்து போனவங்களுக்கு மரியாதை செலுத்துறாங்க. இந்த வேர்ல்டை பற்றி நான் புரிஞ்சுக்கிடாம ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த லேஷ்க்கு வந்து நிறைய அறிவு இருக்குங்கிறதுனால இவனுக்கு ஷீகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பெயர் வைக்கிறான். ஆமா டோமோவே, உன்னோட பவர் தான் மெமரிஸை பார்க்கறது, ஆனால் என்னால் அன்னைக்கு பார்க்க முடிஞ்சுது. அவங்க கூட நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால நான் ஹியூமன்ல இருந்து மான்ஸ்டராக மாறிட்டு வரேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், டோமோவே விழுந்து விழுந்து சிரிக்கிறா. எதுக்கு சிரிக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், மாஸ்டர் அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்க தான் எங்களை விட பவர் அதிகமாக இருக்கீங்க, சர்வன்ட்ஸோட குணங்கள் மாஸ்டரை பாதிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சொல்றாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல மாஸ்டரால சர்வன்ட்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியும், அப்படிதான் நீங்க வந்து அந்த மெமரியை பாத்திருக்கீங்கன்னு டோமோவே சொல்லவும், மாஸ்டர் எமர்ஜென்சினா என்னோட பவரை தான் யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு மியா டென்ஷன் ஆகுறா. எங்களால நீங்க அந்த மாதிரி மாறல, உங்க ஓன் கான்சியஸ்னஸ்ல தான் அந்த மாதிரி மாறி இருக்கீங்க. சர்வன்ட்ஸ்க்கும் மாஸ்டருக்கும் உள்ள ட்ரஸ்ட் இருந்தா மட்டும்தான் சர்வன்ட்ஸோட பவரை மாஸ்டரால யூஸ் பண்ண முடியும் டோமோவே சொல்லவோ, என்னது ட்ரஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், மாஸ்டருக்கு ஏன் தான் ட்ரஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி மியாவும் டோமோவேவும் சட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. யங் மாஸ்டர் என் பவரை யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு டோமோவே சொல்லவோ, அவரோட பிளட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு மியா சொல்றா. நான் எங்க ஷேர் பண்ண நீ எல்லாம் உறிஞ்சி எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஈவன் ஷீகியை கூட மாஸ்டருக்கு பிடிக்கும் அப்படின்னு டோமோவே சொல்லவும், ஒன்னுக்கு உதவாதவனை பத்தி இப்ப ஏன் பேசுற அப்படின்னு மியா கேட்கறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ டெம்மி பிளேன்ல வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு வாலை கிரியேட் பண்ண சொல்றான். அண்ட் லிசர்ஸ்மென் கிட்ட இல்லசரி சிட்டியை கொஞ்சம் கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்றான். ஹோகட்டோ
இப்போ எப்படி இருக்கா நம்ம ஹீரோ கேட்க இப்போ ஓரளவு பரவாயில்ல மாஸ்டர், எல்லாமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கே சொல்றா. என்னோட கேர்லெஸ்னால இப்படி நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படிலாம் இல்ல மாஸ்டர் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் வேஸ்டேஜ் ஸ்டோர் ரூம்ல போய் வைக்காம உடனே டிஸ்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஏன்னா வேஸ்ட் பொருளை ஸ்டோர் ரூம்ல வச்சதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. இதுவும் நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறமா நீங்க வெப்பன் ஷாப்பை கிரியேட் பண்றதுக்கு நான் சீக்கிரமே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இறந்து போன அந்த ஆர்க்கோட ஃப்ரெண்டு கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசுறான். உன் கூடவே இருந்த ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் நாங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கோம்னா அது உங்களால மட்டும்தான், இது ஒரு சாக்ரிஃபைஸா நாங்க நினைச்சுக்கிட்டோம்னு சொல்லவும், இதே தான் அவங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்க, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யங் மாஸ்டர் இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க கவலைப்பட நான் விரும்பல, நாங்க உங்களுக்காக செஞ்சதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்க் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துது. யங் மாஸ்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷீகி கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ஓகே தானான்னு ஷீகி கேட்கவும், ஜஸ்ட் இந்த டெமி பிளேனோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோவோட கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனியை நம்ம ஹீரோ ஓபன் பண்றதுக்கு அந்த மர்ச்சன்ட் கிட்ட போய் கேட்கறான். எந்த கிங்டமுமே இன்வால்வ் ஆகாத ஒரு நியூட்ரல் சிட்டி இருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஷாப் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். நீங்க எப்போ ஆரம்பிக்க போறீங்க நம்ம கேட்கவும், என் ஆளுங்க கிட்ட தான் நான் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். பொய்யா என்ன சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்கவும், நம்ம ஹீரோ அவன் மாஸ்க கலட்டுறான். நம்ம ஹீரோ ஒரு டெமி ஹியூமன்கிறத அவன் பாக்குறான். என்னோட ஒய்ஃப் கார்ஸ் மார்க்ல இருந்தப்ப கூட நான் அவங்கள என் வீட்டுல தான் வச்சிருந்தேன், உங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்க மாட்டேன் மிஸ்டர் கோசுனோகா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் நல்ல விதமா பேசுற மாதிரி இருந்தாலும் அது ஜாம்பி கூட போய் என்ன கம்பேர் பண்ணிட்டாரே அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். யங் மாஸ்டர் எதுக்காக நீங்க ஷீக்கியை மட்டும் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி டோமாவே கேட்கறா. யங் மாஸ்டர் எப்பவும் நான் தானே உங்க கூட இருப்பேன், எதுக்காக அந்த உதவாக்கரையை கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி மியா கேட்கறா. ஷீக்கி ஒரு காலத்துல ஹியூமனா இருந்து ரிசர்ச் பண்ணிருக்கான், சோ அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் அவன் உங்களை மாதிரி ஒரு டவுனையெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டான். இந்த காடஸ் நான் இத்தனை நாளா தப்பா நினைச்சிட்டு ஹியூமன்ஸ் பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கிடல. ஃபர்ஸ்ட் இந்த ஹியூமன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், அப்புறமா என்னோட பேரண்ட்ஸை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன், அதை பத்தி தான் நான் தேடி போக போறேன். ஷீக்கிக்கு நிறைய விஷயங்கள் தெரியுங்கிறதுனால அவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் டோமாவே, இதுல நிறைய ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் இருக்கு, இது நான் பார்த்தப்போ ஆர்ச்சரிக்கு கூட எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறமா மியும் ஃபயர் பேஸ்ட் அனிமே இருக்கு, பட் ஆனா அது எல்லாமே கற்பனை மட்டும்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நீங்க திரும்ப வரும்போது புது ஆளுங்க இங்க இருப்பாங்கன்னு சொல்லவும், யார் அந்த ஃபாரஸ்ட் ஓகர்ஸா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அப்படின்னு டோமாவே சொல்றா. மியா கிட்ட கோசுனோஹா ட்ரேடிங் கம்பெனியை பாத்துக்கிற பொறுப்பை நம்ம ஹீரோவை படைக்கிறான். அதை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோ ஹியூமன்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக ஷீக்கி கூட அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ டிராவல் பண்ணி ஒரு டெலிபோர்டேஷன் இருக்கிற சர்க்கிளுக்கு போறான். இதுக்கப்புறமாச்சு என் லைஃப் கொஞ்சம் நார்மலா இருக்கும்னு தான் நான் நினைச்சேன், ஆனா அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓ நீ இங்க தான் இருக்கியா, ஒன்னே தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு காடஸ் சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப டெலிபோர்ட் ஆகி வேற எங்கேயோ வந்துட்டான். சார் டீமன் ஆர்மியோ ஹியூமன் ஆர்மியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரென்பராடோட பட்லர் சொல்லவும், அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்கறான். ஹே ஷீகி மாஸ்டங்க அப்படின்னு சொல்லி டோமாவே டெலிபதி மூலியமா ஷீகி கிட்ட கேட்கறா. ஆனா ஷீகி தெரியல அப்படின்னு சொல்றான். இந்த ஃபீலிங் இது ரத்த வெறி பிடிச்ச ஒரு கொலக்காரங்களோடது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறான். சம ஃபாஸ்டா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றா. என்னோட கையை வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ அவனை கொல்லாம விட்டுட்டியா அப்படின்னு கூட இருக்கிறவன் கேட்கவும், உன்னோட பிளேடு தான் சரியில்லை அப்படின்னு அவ சொல்றா. கை எரியுதே நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோட வரல துண்டா வெட்டி வச்சிருக்காங்க. இந்த லேடி மோசமானவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிற நம்ம ஹீரோவோட வரலையே துண்டா வெட்டிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோவால தனத்தானே ஹீலிங் பண்ணிக்கிட முடியாது. அண்ட் மத்த யாருக்குமே நம்ம ஹீரோ எந்த லொகேஷன்ல இருக்கான் அப்படிங்கறதும் தெரியல. காடஸ் தான் நம்ம ஹீரோவை என்னமா பண்ணிட்டா. நம்ம ஹீரோ இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துருந்த மாதிரி சூப்பரான வேற லெவல் எபிசோடு தான் இது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சீசன் 1 இதோட முடியுது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். ரெண்டு பேர் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோட வரல வெட்டியிருந்தாங்க. இவன் ஒரு டெமி ஹியூமனா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க பார்க்கவோ, காடஸ் இவனை தான் அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கூட நிக்கிறவா சொல்றா. இவங்க எதுக்காக என்ன வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த லேடி வந்து அட்டாக் பண்றா. ஸ்டோமோவே மியோ ஷீகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. இப்பதான் புரியுது காடஸியா ஒன்ன சமன் பண்ணா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. எதுக்காக என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த டெமி ஹியூமனோட ஹியூமன் லாங்குவேஜ் பேச முடியாதுன்னு எழுதி காமிக்கிறானோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் யோசிக்கிறான். நீ காடஸோட டிசைபிள் தானே, அதனால தானே அவ உன்ன டீமன்ஸ்க்கு எதிராக சண்டை போட அந்த வார்க்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். என்னது வாரா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த மொத்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கறான். ஒரு டீமன் ஆர்மி அங்க இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது.
டீமன் ஆர்மி அட்வான்ஸ் ஆக சொல்றதுக்கு சீக்கிரமா அந்த காடஸோட டிசைபிள கொல்ல அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். டெமி பிளேனுக்கு நான் போயிரவா இல்ல அங்கேயும் இவங்க என்ன ஃபாலோ பண்ணி வந்துருவாங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன காஸ்டியூம் மாத்துறது தான் அவன் பிளானா அப்படின்னு கேட்கவும் கேர்ஃபுல்லா இரு, அவன் மானா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ராபிட் ஃபயர் வச்சு கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு அவனோட பிரசன்ஸை கன்சீல் பண்ணி அந்த இடத்துல இருந்து போறான். இதே இப்போ இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இரும்பெல்லாம் உடச்சு அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். சோஃபியா அவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா, சீக்கிரம் போய் அவனை பிடி அப்படின்னு கூட இருக்கவன் சொல்றான். அவளோட டக்குன்னு நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ண போறா. நம்ம ஹீரோட பேரியரே வந்துட்டு அவ அசால்ட்டா உடச்சிருதா. போச்சு இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ள டக்குனு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோ அவன் கையை வச்சே தடுத்துருந்தான். டுவார்ஃப் செஞ்சு கொடுத்த இந்த சூட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காடஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது என்னது காடஸ் ப்ரொடெக்ஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ உன்னோட டிவைன் ப்ரொடெக்ஷன் உனக்கு இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் மேஜிக் யூஸ் பண்றா. இதுக்கப்புறம் உனக்கு காடஸ் ப்ரொடெக்ஷன் இருக்காது, நீ சாக போற அப்படின்னு சொல்லவும் லோ சுத்தனமா திங்க் பண்ணாதான் நான் ஒன்னும் காடஸ் ப்ரொடெக்ஷனையும் யூஸ் பண்ணல நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியான்னு கூட இருக்கிறவங்க கேட்குவோம். அவன் பேசுறது எனக்கு புரியுதான கேட்கிறா. காடஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலன்னு எதுக்காக போய் சொல்ற, நீ காடஸோட டிசைபிளா இருக்கிறதுனால தானே காடஸ் உன்னை சமன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அந்த கேள்விக்கு தான் எனக்கும் பதில் தெரியாம இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட பேர் என்னன்னு சொல்லுன்னு கேட்கவும் ஃபர்ஸ்ட் உங்க பேரை சொல்லிட்டு தான் அடுத்தவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோஃபியா பல்கா ஆண்டி இவளை எல்லாருக்குமே டிராகன் ஸ்லேயர்னு சொன்னா தெரியும், என்னோட பேரு லான்சர், எல்லாருக்கும் என்ன மீட் சுருக்கின்னு சொன்னா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவும் அந்த அட்வென்ச்சரர் கில்ட்ல கேள்விப்பட்ட அந்த வேர்ல்ட்லயே நம்பர் 1 அட்வென்ச்சரர் இவா தான் அந்த சோஃபியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட பேரு கோசுனகா, ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ நீ சாதாரண மெர்ச்சன்டா அப்படின்னா நாங்க ஒரு சாதாரண அட்வென்ச்சரர் டீமன் ஆர்மி கூட சேர்ந்து இருக்கோம், இப்போ உன்னை கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி சோஃபியா சொல்லவும் அதையும் பாத்திரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காடஸ் ப்ரொடெக்ஷன் இல்லாம உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லவும் இதுக்கு மேலேயே பொறுமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனோட ஒரு ரிங்க கலட்டுறான். நம்ம ஹீரோவோட ட்ரெஸ் அவன் மானவ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, அவனோட ரிங் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதுல ஒரு ரிங்க நம்ம ஹீரோ கலட்டினதுக்கு செம பவர்ஃபுல்லா மாறுறான். டிவைன் ப்ரொடெக்ஷன் இல்லாம இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஏரியாவே மொத்தமா ஸ்கேன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறான். டுவார்ஃப் செஞ்சு கொடுத்த அந்த ஆரோவை இவ்வளவு சீக்கிரம் நான் யூஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுவோம். சோஃபியா அங்க இருந்து ஓடுறா, லான்சர் பேரியர் வச்சு ப்ரொடெக்ட் பண்றான். இந்த ஆரோ டார்கெட்டை கரெக்டா அட்டாக் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு ஆரோவே தனித்தனியா புரிஞ்சு போய் அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண காடஸோட ப்ரொடெக்ஷன் இல்லாம இவன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இது இவனோட உண்மையான மானாவா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. சோஃபியா சீக்கிரம் என்னோட ஸ்வாட் பவரை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி லான்சர் கேட்கறான். ஃபயரை யூஸ் பண்ணி அடுத்த செகண்டே இவன் வாட்டர் யூஸ் பண்றானே, என்னோட இன்ஃபினிட்டியோ வாட்டர் தான், நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டரை வச்சு பேரியரை கிரியேட் பண்றான். பட் நம்ம ஹீரோவோடது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ரெண்டு பேரும் ஐஸா வரைஞ்சு போங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சோஃபியா வந்து அட்டாக் பண்றா. ஹே நீ நல்லாவே டாச் பண்றா, ஆனா இதை உன்னால டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ சோஃபியா அட்டாக் பண்ண வரா. இது ஒரு அப்வர்ட் ஸ்லாஷ், கண்டிப்பா என்னால டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கையில இருக்கிற அந்த குட்டி ஆரோ வச்சு நம்ம ஹீரோ தடுக்கிறான். பட் அவ கையில இருந்து ஸ்வாட் துண்டா உடஞ்சு போகுது. பரவாயில்ல, டுவார்ஃபோட வெப்பன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கோம். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு இப்போ அப்படியே டெலிபோர்ட் ஆகி நம்ம ஹீரோவை வானத்துக்கு கொண்டு போயிட்டு உன் கதை முடிஞ்சது குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே டெலிபோர்ட் ஆகி சேஃபா இறங்கிடுதா. திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விழுற வழியில நிறைய பிளேட் ஷார்ப்பா இருக்கு, அவன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு சோஃபியா சொல்றா. பட் நம்ம ஹீரோ அந்த எல்லா பிளேடையுமே அழிக்கிறான். ஹியூமன் ஆர்மி டீமன் ஆர்மி ரெண்டு பேருமே இதை பாக்குறாங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்கல்ல, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கையில இருக்கிற ரிங் அவ்வளத்தையும் கழட்டி வாட்டர் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு அப்படியே மிஸ்டிகேட் ஓபன் பண்ணி மறைஞ்சிருதான். நம்ம ஹீரோவோட சாதாரண ஒரு ரிங்கே ரொம்ப பவர்ஃபுல்லானது, 5 ரிங்கையும் ஒரே நேரத்துல போடவும் ஹியூமன்ஸ் டீமன்ஸ் எல்லாருமே சேர்ந்து மொத்தமா காலி ஆயிருந்தாங்க. ஹே லான்சர் உயிரோட இருக்கியான்னு கேட்கவும் ஏதோ உயிரோட இருக்கேன், என் ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னு லான்சர் சொல்றான். யார் மட்டும் டோட்டலா போயிடுச்சு, யார் அவன் மட்டும் உயிரோட இருந்தா கண்டிப்பா நான் அவனை தேடி போவேன் அப்படின்னு சோஃபியா சொல்றா. நான் எங்க இருக்கேன், டம்மி பிளைன்லயா, ஆமா இவங்க ரெண்டு பேரும் ஏன் என் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவோட அந்த 2 வெட்டப்பட்ட வரலுமே இப்ப சரியாயிடுச்சு. ஓ மாஸ்டர் எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மத்த 2 பேரும் கேக்குறாங்க. ஹியூமன் ஆர்மில மிராக்குலஸா உயிர் பழச்ச ஒருத்தர் சொன்னதுதான் இது அப்படின்னு அந்த பட்லர் வந்துட்டு ரெம்பிராண்ட் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். காடஸோட 3rd டிசைபிள் அந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணாரு, ஒரு பெரிய பேரழிவே ஏற்பட்டுடுச்சு. ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு மந்திரவாதி அவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னு அதுல போட்டிருக்கு. மேட்சுரோகி அந்த பையன் உயிரோடவா இருக்கான் அப்படின்னு சொல்லி டோமவே கேட்கிறா. டிராகன் ஸ்லேயர்னு சொல்லப்படுற அந்த சோஃபியா கூட தான் அவன் இருந்தான். நான் காடஸோட டிசைபிள் நினைச்சிட்டு அவங்க என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் காடஸ் தான் அவங்க அங்க டெலிபோர்ட் பண்ணாங்கன்னு ஷீகி சொல்லவும் ஆமா டெலிபோர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காடஸோட சவுண்ட் கேட்டுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த காடஸ் என்ன தைரியம் இருந்தா யங் மாஸ்டருக்கு இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி மியா டென்ஷன் ஆகிறா. ஹியூமன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ஷீகியோ அகாடமியில படிக்கிறதுக்காக போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க சேஃப்டிக்காக நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி டோமவேவும் மியாவும் சொல்றாங்க. இல்ல வேண்டாம், ஷீகி என் கூட இருக்கிறது காடஸ்க்கு தெரியும், உங்க 2 பேரையும் அவளுக்கு தெரியாது, அது போக நீங்க 2 பேரும் எனக்கு ஸ்பெஷல், சோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னால கிரியேட் ஆக வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ எங்களை நீங்க ஸ்பெஷல்னு நினைச்சீங்கன்னா ஓகே தான் மாஸ்டர், ஆனா பிரச்சனை தான் கண்டிப்பா எங்களை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ யங் மாஸ்டர் உங்களை ஒருத்தங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்களை பார்த்தோன்னே உங்க ரியாக்ஷனை பார்க்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க வா அப்படின்னு டோமவே கூப்பிடுறா. டோமவே ஃபிராக்மெண்ட்டும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். நைஸ் டு மீட் யூ யங் மாஸ்டர் அப்படின்னு அந்த ஃபிராக்மெண்ட் சொல்லவும் இது வேற ஒரு ஃபிராக்மெண்ட், எல்லா ஃபிராக்மெண்ட்டும் என் கூட கனெக்ட் ஆயிருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனி கான்சியஸ்னஸ் இருக்கும். உங்களோட ரிங்ல இருந்த மானாவையும் என்னோட மானாவையும் கம்பைன் பண்ணி நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன். சோ போன தடவை இந்த ஃபிராக்மெண்ட் காண மாதிரி இந்த தடவை இவளுக்கு ஆகாது அப்படின்னு டோமவே சொல்றா. நீ கொட்டி டோமவே மாதிரி இருக்கிற, சோ உன்னோட பேரு
கோமவே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உங்களோட மாணவியும் என்னோட மாணவியும் கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணதுனால எடுத்துட்டு இவ நம்ம குழந்தை மாதிரி டோமவே சொல்லவும் அப்பான அந்த பிராக்மெண்ட் கூப்பிடுவோம். மியா செம டென்ஷன் ஆவரா. டெமி பிளேன்ல இருக்கிற எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் டோகர்ஸும் இங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த லெவலுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா மாறுவோம் அப்படின்னு சொல்லி ஆக்வாவோட மாஸ்டர் சொல்லவும் இதுக்கு மேலே என்னால இதை பொறுத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி ஐரிஸ் வந்துட்டு இந்த பாய்சனஸ் பிளான்ட்டை சாப்பிட்டு நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லி பனானாவை தூக்கி சாப்பிடுறா. அட இது நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லவும் ஒரு வழியா நமக்கு சாப்பிட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. ஃபாரஸ்ட் டோகர்ஸ் நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம், ஐ மீன் நம்மளே ட்ரைனிங் பண்ணலாம் யங் மாஸ்டர் அப்படின்னு டோமவே சொல்லவும் இவ கண்ட்ரோல் தானே ஃபர்ஸ்ட் சொன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆல்கேவை ஹியூமன்ஸ் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அட்வென்ச்சரர்ஸ்க்கு அவங்களோட வெப்பன்ஸை காமிக்கிறாங்க. இந்த இது நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவனோட கோசனாக ட்ரேடிங் கம்பெனியை ஓபன் பண்ணிட்டான். என்னது இங்கெல்லாம் டெமி ஹியூமன்ஸ் தான் வேலைக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கவும் அவங்க பிளேடன் எப்படி இருக்குன்னு ட்வார்ஃப் வந்து எடுக்கவும் அது ரேர் மெட்டீரியல்ல மேக் பண்ணது எல்லாராலையும் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளேடை வந்துட்டு எல்லார் கண்ணு முன்னாடியுமே வேற லெவல்ல ரெடி பண்ணி கொடுக்குறான். மேடம் இதை செக் பண்ணி பாருங்கன்னு மியா கிட்ட கொடுக்கவும் அவ ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணி பாக்குறா. இந்தாங்க நம்ம கிட்ட பிளேடை கொடுக்குறா. இந்த பிளேட் என்ன லைட்டா தான் டச் பண்ணிச்சு அதுக்கே ரத்த வருதா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா பாக்குறான். இந்தாங்க சர்க்கோசனகா ஹீலிங் போஷன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு போடவும் அவர் காயம் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹீலிங் போஷன் ரொம்ப விலை அதிகமா இருக்குன்னு யோசிக்கவும் இது ஜஸ்ட் ஒரு கோல்டு காயின் தான் சொல்லவும் இவ்வளவு சீப்பா கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர்ஸ்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே வெட்டின ஃப்ரூட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஃப்ரூட்டையும் அப்படியே ஒரு பிசினஸா யூஸ் பண்றாங்க. புது வெப்பன்ஸும் செஞ்சு தருவோம் அதை ரிப்பேர் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ட்வார்ஃப் சொல்றான். இதுக்கு டெமோ மாதிரி இருந்த அந்த ஆளுக்கு போய் ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குறாங்க. நிறைய அட்வென்ச்சரர்ஸும் இந்த கடையை தேடி வராங்க. கடையோட ஓப்பனிங் டே அன்னைக்கு வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. மிஸ்டர் கோஸ்னோகா நம்மளே மாதிரியே ஒரு ஷாப் ஓபன் பண்ணிட்டாரு. டெமி ஹியூமன்ஸை எம்ப்ளாயா வச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ரெண்டான்னு நினைக்கிறான். டோமவேக்காக ஒர்க் பண்ண ஒத்துக்கிட்ட அந்த அட்வென்ச்சரர் தான் எல்லா அட்வென்ச்சரர் கிட்டயும் இந்த கடையை பத்தி சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோக்கோ ஃபர்ஸ்ட் டேவே ஒர்க் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. இந்த வேர்ல்டுல இருக்கிற சிச்சுவேஷனை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். டீமன்ஸ்கோ ஹியூமன்ஸ்கோ பல காலங்களா வார் போய்கிட்டு இருக்கு. சோஃபியாவையும் லான்சரையும் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சுதான் நான் என்னோட மானாரிங்க வச்சு அட்டாக் பண்ணேன். ஆனா அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்து ரெண்டு சைடு ஆர்மியுமே காலி பண்ணிடுச்சுங்கிறது லேட்டா தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த வார்ல நான் இன்னொரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். என்னோட வேர்ல்டுல இருந்து வந்திருக்க இன்னும் ரெண்டு ஹீரோஸும் அந்த வார்ல தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு நான் அவங்கள மீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். டாட் மாம் நான் அவங்கள மிஸ் பண்றேன். ஹாசுகாவா நான் உன்னை பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லைனாலும் அப்பப்போ நீ என் மெமரிஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கு. வேற ஒரு வேர்ல்டுல இருக்கிறது கூட ஓரளவு ஜாலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்க புது கம்பெனி திறப்பு விழாக்கோ ஃபேர்வெல்க்கோ ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏமா கூப்பிடுறா. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் ஏமாவை பார்த்தப்ப தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இந்த வேர்ல்டு ஒன்றும் அந்த லெவலுக்கு மோசம் இல்லை, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் மாஸ்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஷீக்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதிக்கா கத்துறா. மியா என் மெமரி பிளேட்ஸ் சாப்பிட்றா அப்படின்னு டோமவே கத்துறா. யங் மாஸ்டர் இவா தான் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி மியாவும் டோமவேவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டுல என்னோட லைஃப் ஒன்றும் அவ்வளோ ஈஸியா இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 வந்துட்டு 2022 செப்டம்பர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது ஒன்றும் கன்ஃபார்ம் நியூஸா மாறல. எப்படியோ கண்டிப்பா 2023லயாச்சும் ரிலீஸ் ஆயிரும். ஃபுல் எபிசோடும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். இந்த அனிமே எப்படி இருந்துச்சுங்கிறத முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.